கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 35வது நாளிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேதபாட வகுப்பை நாம் நடத்தும்படி, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வசனங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசும்படி நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போமா? நல்ல பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, வேத வசன வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை தந்திருக்கிற நல்ல ஆவியானவர் ஒருவரே எங்களுக்கு அதை விளங்க பண்ணுவதற்கும் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிறதான வசனங்கள் மூலமாய் ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைவிடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோடு நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ இந்த வார்த்தை நான் கற்றுக்கொள்ள தேவரீர் உதவி செய்யும். இந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 35வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வேத புத்தகத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த நாளில் நாம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்கிற தலைப்பில் 19ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள் இருக்கிற அந்த பகுதியை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அதாவது, சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 ஆண்டுகள் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வெளிப்படுகிறது என்று கடந்த நாட்களும் தியானித்தோம். அப்படிப்பட்ட நாட்களில் தேவனுடைய கோபாக்கினை கைவிடப்பட்ட ஜனங்கள் மேல் வெளிப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை, இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை. இப்படி இந்த 7 ஆண்டுகளிலே பூமியில் இருக்கிற கைவிடப்பட்ட ஜனங்கள் தத்தளிக்கும் பொழுது, அதே நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதான சபையானது ஆட்டுக்குட்டியானவராகிய மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறது. அந்த 7 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை ஒரு மகிழ்ச்சியான காலத்துக்குள், அதாவது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேருகிற அந்த கல்யாண அந்த வைபவத்தில், அந்த மகிமையான நாட்களிலே அந்த 7 ஆண்டுகளை சபையானது கழிக்கிறது என்பதை குறித்து கடந்த நாட்களும் தியானித்தோம். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்கிறதான பெயர் ஏன் கொடுக்கப்பட்டது? மணவாட்டியின் கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஏன் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்று சொல்லும் பொழுது, இந்த கல்யாணமானது இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே அது எத்தனை மகிமையானது என்பதை உணர்த்துவிப்பதற்காகத்தான் இது மணவாட்டியின் கல்யாணம் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக, சபையினுடைய கல்யாணம் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்று சொல்லப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திலே மணவாளன் யார், மணவாட்டி யார், அந்த கல்யாணம் எந்த இடத்தில் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கல்யாணத்துக்காக சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த இடத்துல கிறிஸ்துவின் நியாயாசனம், அதாவது பீமா நியாய தீர்ப்பு என்று சொல்லி கடந்த நாட்கள் தியானித்தோம். அந்த பீமா நியாய தீர்ப்பு முன்பதாக நிற்கிற சபையாகிய மணவாட்டிக்கு நியாய தீர்ப்பு அல்ல, ஆக்கினை தீர்ப்பு அல்ல, அங்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். அதில் எவ்விதமான பரிசுகள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அநேக இடங்கள் சொல்லப்பட்டதான வசனங்களை வைத்து ஏறக்குறைய 5 விதமான கிரீடங்களை பார்த்தோம். ஒரு காதை புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு இப்படிப்பட்டதான பரிசுகள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் எந்த இடத்துல வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பரிசுத்தவானாகிய பவுலும் ஊழியக்காரர்களும் இப்படியாக கிறிஸ்துவின் வருகையில் எங்களுக்கு கிரீடங்கள் தரப்படுகிறது, கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியின் ஏவுதலினால் எழுதப்பட்டதான ஒரு 5 கிரீடங்களைத்தான் பார்த்தோம். ஒருவேளை இதற்கும் மிஞ்சி அநேக வெகுமதிகளை கர்த்தர் வைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது.
வெளியரங்கமாக்கப்பட்டவைகள் தான் நமக்குரியது. ஆகவே வேதத்தில் பரிசுத்தவான்கள் இந்த 5 விதமான கிரீடங்களை குறித்து சொல்லியிருப்பதினால் நிச்சயம் அந்த 5 கிரீடங்கள் நமக்கு உண்டு என்பதை குறித்து பார்த்தோம். இதற்கு மிஞ்சி இன்னும் கர்த்தர் மகிமையானவைகளை வைத்திருக்கலாம், அது நமக்கு சொல்ல முடியாது என்றால் மறைக்கப்பட்டவைகள். ஆகவே அந்த கிரீடங்களை குறித்தும் நாம் கடந்த நாட்களிலும் தியானித்தோம். தொடர்ச்சியாக அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தை குறித்ததான தொடர்ச்சியான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இப்போ மணவாட்டியின் தகுதி என்ன? இந்த செய்தி கடந்த நாளின் செய்தி தொடர்ச்சி. 4 காரியங்களை பார்த்தோம். மணவாளன் யார், மணவாட்டி யார், கல்யாணம் நடக்கிற இடம் என்ன, மணவாட்டியின் பரிசு என்ன என்று 4 காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது தொடர்ச்சியாக 5வது காரியமாக மணவாட்டியின் தகுதி என்ன என்று பார்க்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நல்லா கவனிங்க. இப்போ கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகிய மணவாட்டி தன்னை கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த மணவாட்டியாகிய சபைக்கு ஒரு ஆடை கொடுக்கப்படுகிறது, கல்யாண வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம் எது என்று சொன்னால் அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ கொடுக்கப்படுகிற வஸ்திரம் என்பது வெளிப்புறமான நூலினாலேயோ அல்லது அலங்காரமான பொருட்களினாலோ வெளியரங்கமே அலங்கரிக்கப்பட்டது மாத்திரமல்ல. அந்த வஸ்திரம் முழுக்க எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால் பரிசுத்தவான்களின் நீதி. பரிசுத்தவான் நீதினா என்ன? அதாவது மணவாட்டியின் தகுதி என்று சொல்லும் பொழுது, இப்போது சாதாரண உலக பிரகாரமான திருமணங்களை பார்க்கும்போது கல்யாண நாளிலே மணமகன் அந்த பொண்ணை பார்த்து இவ கல்யாண தகுதியுடையவளா என்று பார்க்க மாட்டான். அதுக்கு முன்னதாகவே அந்த பெண்ணை பார்ப்பது, அந்த பெண்ணோடு அந்த காரியங்களை அந்த குடும்ப உறவுகளோடு பேசுவது, அப்பொழுதே அந்த மணப்பெண் தனக்கு தகுதியானவளா என்பதையெல்லாம் தீர்மானித்து விடுவார்கள். அப்படி தகுதியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மணமகளைத்தான் கல்யாண நாளிலே அந்த மணமகன் மணம் முடிக்கிறான். கல்யாண நாளிலே இவர் எனக்கு தகுதியானவளா தகுதி அற்றவளா என்று பார்ப்பது இல்லை. அப்போது தகுதி என்பது ஏற்கனவே பார்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ சாதாரணமாக கல்யாணம் என்று சொல்லும் பொழுது மணமகனுடைய வயது, அதுக்கு ஏற்ற வயதுள்ள மணமகள், உயரம், படிப்பு, இப்படி பலவிதமான உலக இத தகுதிகள், இதெல்லாம் சூட்டபிளான ஒரு பெண்ணை தான் தெரிந்து கொள்வார்கள். அந்த பெண்ணுக்கு தான் கல்யாணம் தேதி குறிக்கப்படுகிறது. அப்போ கல்யாண தேதியில் பெண் என்ன படிச்சிருக்கிறா என்றெல்லாம் மணமகன் வீட்டார் விசாரிப்பதில்லை. அப்போ தகுதி என்பது ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆக தகுதியாய் இருக்கிற மணமகளைத்தான் மணமகன் மணம் முடிக்கிறான். அப்படியானால் இதே போலதான் சபை கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி? பரிசுத்தவான்களின் நீதி என்கிற தகுதி அவளுக்கு இருப்பதினால் அந்த தகுதியே வஸ்திரமாக அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த தகுதி என்பது மணமகள் மணவீட்டுக்குள் நுழையும் பொழுதல்ல, பூமியிலே அவள் கற்புள்ள கன்னியாக இருக்கும் பொழுதே அந்த நீதியினால் அவள் தன்னை அலங்கரிக்க வேண்டும். அந்த நீதியினால் தன்னை அலங்கரித்த சபைதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த பரிசுத்தவான்கள் நீதியினால் தன்னை அலங்கரித்து கொண்ட அந்த மணமகளுக்கு அதன் அடையாளமாக அங்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த தகுதி என்பது நாம் அங்கே போனதுக்கு அப்புறம் நமக்கு உண்டாவது அல்ல, பூமியிலே இருக்கும் பொழுதே. என்ன தகுதி? அது பரிசுத்தவான்களின் நீதி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான் நீதி என்று சொல்லும் பொழுது அது கிரியைகளை குறிக்கிறது. ஒரு பரிசுத்தவானுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அடையாளமான நீதியுள்ள கிரியைகளைத்தான் பரிசுத்தவான்களின் நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டதான சபை இந்த பூமியிலே தன்னை பரிசுத்தவான்களின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற சபைதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ பரிசுத்தவான்கள் நீதி என்றால் என்ன? அது எப்படி வெளிப்படுத்தணும்? வேதத்தில் 2 விதமான நீதி சொல்லப்படுகிறது. ஒன்று கிறிஸ்துவின் நீதி, அதான் தேவ நீதி. தேவ நீதி வேற, பரிசுத்தவான் நீதி வேற. தேவ நீதி, கிறிஸ்துவின் நீதி என்றால் என்ன? வாசிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நல்ல கவனிங்க, இங்கு வேதம் அழகாய் சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யாரு? பிதாவாகிய தேவன், கிறிஸ்து இயேசு. அவர் பாவமே அறியாதவர். அவர் நமக்காக சிலுவையில் பாவமானார். பாவம் செய்தவராய் அல்ல, நம்முடைய பாவங்களை சுமந்தவராக சிலுவையிலே அவர் ஜீவனை பலியாய் கொடுத்தார். எதற்கு இயேசு சிலுவையில் பலியானாராம்? நாம் அவருக்குள், அதாவது தேவனுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. தேவனுடைய நீதினா என்ன? அதாவது ஆதாம் முதல் மனிதன், அவனை தேவன் உண்டாக்கின பொழுது அவனை தேவ சாயலாக அந்த ஆதாமை உண்டாக்கினார். எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தை மீறி ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவ சாயலை இழந்தார்கள். இப்போ தேவ சாயலை இழந்த மனுக்குலம் பாவத்தின் நிமித்தமாய் தேவனோடுகிற உறவை இழந்து தேவனோடு நெருங்கக்கூடாத தகுதியற்றவளாய் மாறினார்கள். இப்போ தேவனோடு நெருங்கக்கூடாத பாவ சாயலாய் மாறின மனிதனை திரும்ப தேவன் தன்னோடு இணைக்க விரும்பினார். இணைப்பதற்கு ரெண்டே வழிதான். என்ன வழி? பாவத்திற்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் தேவனுடைய பார்வையிலே மரணம். அப்பொழுது தண்டனை கொடுக்கப்படும் பொழுது தான் அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் மனுக்குலத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க கர்த்தருக்கு விருப்பமில்லை, தன்னோடு சேர்க்கணும். அப்படியானால் ஒன்று பாவம் மரணத்தினால் பரிகரிக்கப்படணும், இன்னொன்று தன்னை விட்டு தூரம் போன மனுக்குலம் தன்னோடு சேர வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே தன் ஜீவனை பலியாய் கொடுத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன் மரணத்தினால் நிறைவேற்றினார். தன்னுடைய மரணத்தினால் பாவத்தின் விளைக்கிரயத்தை கொடுத்த பொழுது தேவனை விட்டு தூரம் போயிருந்த மனிதனை தேவனோடு இணைத்தார். இதற்கு பேருத்தான் தேவ நீதி. தேவனே நிறைவேற்றின நீதியான கிரியை. இந்த தேவ நீதியை தேவன் தான் நிறைவேற்ற முடியும். பழைய ஏற்பாடு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பலி செலுத்துகிற பிரமாணங்களை எல்லாம் கொடுத்தார். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்துவதற்காக பலிமிருகத்தை கொண்டு வருகிறான். பாவமறியாத அந்த பலிமிருகத்தில் தன் கரங்களை வைத்து அந்த பலிமிருகத்தை அவன் பலி செலுத்தும் பொழுது அதன் நிமித்தம் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு நெருங்க முடியல. அது குற்றமில்லாத இரத்தமாகி இயேசுவின் இரத்தம் ஒரே சிலுவையில் சிந்தப்பட்டதினால் பாவம் பரிகரிக்கப்பட்டது. தேவனை விட்டு தூரம் போயிருந்த மனிதன் தேவனோடு இணைக்கப்பட்டான். இதற்கு பெயர்தான் தேவ நீதி. இந்த தேவ நீதியை ஒரு மனிதன் நிறைவேற்ற முடியாது என்பதனால் கர்த்தராக இயேசுவே பூமிக்கு மனிதனாக வந்து தேவ நீதி நிறைவேற்றினார். ஆக தேவ நீதி, கிறிஸ்துவின் நீதி என்பது நாம் நிறைவேற்ற முடியாது, கர்த்தர் தான் நிறைவேற்ற முடியும். அவர் நிறைவேற்றினார். ஆக தேவ நீதி நிறைவேற்றப்பட்டதினால்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளாய் மாறினோம். இப்போ தேவ நீதி நிறைவேறிச்சு. ஆனால் பரிசுத்தவான்களின் நீதி என்பது நாம தான் நிறைவேற்றணும். எப்படி அப்படின்னா, இப்போ வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இப்ப நல்ல கவனிங்க, பாவத்திலே இருந்த நம்மை, வெளியில் வர முடியாமல் பலனற்றலாக இருந்த நம்மை தேடி வந்த இயேசு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி எடுத்து நம்மை விட்டு நீங்க முடியாமல் அல்லது நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாமல் பலவீனமுள்ளவர்களாக இருந்த நமக்காக தன் இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கினார். இது கர்த்தர் செய்த நீதி. இப்போ ரட்சிக்கப்பட்ட நாம நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம நீதியின் கிரைகளை வெளிப்படுத்தணும். அதாவது ஒரு மனிதன் சாக்கடையில் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, அதுலேருந்து அவனை எழும்பி வர முடியல. அப்படிப்பட்ட மனிதனை ஒருவர் தூக்கி எடுத்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு மேலே அழுக்கு துணியெல்லாம் கலைந்து போட்டு இப்போ நல்ல ஒரு வெள்ளை ட்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப போய் சாக்கடை விழாமல் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு கரையாகாமல் பார்க்க வேண்டியது அது மனிதனுடைய பொறுப்பு.
திரும்ப திரும்ப அந்த வெள்ளை வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டு வேற வஸ்திரம் வாங்க முடியாது. ரட்சிப்பு என்பது ஒரு முறைதான். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு விடுதலையாக்கி நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். இப்போ அவர் வருகை வரை அல்லது நம்முடைய மரணம் வரை அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி அல்லது கரைபட்டு போகாதபடி அதை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படணும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக நாம் பிரயாசப்பட முடியல, நமக்காக இயேசு அந்த காரியத்தை செய்து முடித்தார். இப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம ரட்சிப்பை தினந்தோறும் பாதுகாக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலும் மாம்சத்தில் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, இந்த சுத்திகரிப்பு நாம தான் செய்யணும். ரட்சிப்பில் வெளிப்பட்டதான பிரதான சுத்திகரிப்பு கர்த்தர் இயேசு கொடுத்தது. சுத்திகரிக்கப்பட்ட நாம தினந்தோறும் கரைபடாதபடிக்கு நம்மை இந்த சுத்திகரிப்பு நாம தான் நிறைவேற்றணும். இதுதான் பரிசுத்தவான்கள் நீதி. இப்படிப்பட்ட அனுதின பரிசுத்தத்தில் வளருகிறதான மனவாட்டி தான் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவான். ரட்சிக்கப்பட்டுட்டு அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று ஏனோதான ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது எப்படின்னா, சாக்கடையில் விழுந்து கிடந்த ஒருவனுக்கு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு வெள்ளை வஸ்திரம் கொடுக்கப்பட்ட பின்பு திரும்ப அவன் சாக்கடையில் விழுவதுக்கு சமம். அப்படி விழும் பொழுது திரும்ப அவன் வெள்ளை வஸ்திரம் தரப்படுவதில்லை. அப்போது நாம் தினமும் நம்ம சுத்திகரிக்கணும். நம்முடைய வஸ்திரத்தில் ஒரு கரைபடுதா, உடனே அதை சுத்திகரிக்கணும். மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசுசி நீங்க நம்ம அசுத்தம் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்ம பெரிய பரிசுத்தவான்களை மாறிட முடியாது. நான் தப்பே செய்யாத ஒரு 100க்கு 100 பரிசுத்தவான் என்று ஒருவரும் சொல்லவும் முடியாது. நாம் அசுத்தமான உலகத்தில் தான் வாழ்கிறோம். அந்த அசுத்தமான உலகத்தில் பலவிதமான அசுத்தங்கள் தினந்தோறும் நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை கரைப்படுத்த போராடும். அது கரைப்படுத்தும் பொழுது நாம் உணர்வுள்ளவர்களாய், நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தினந்தோறும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாழணும். அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு மேல் வீட்டில் கற்றுக் கொடுக்கிறார். சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின அந்த ராத்திரி மேல் வீட்டு அறையில் சீசரோடு விருந்து சாப்பிடும் பொழுது இப்போ இயேசு சீசருடைய கால்களை கழுவுகிறார். அப்படி கழுவும் பொழுது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீரெல்லாம் என் காலை என்ன செய்யக்கூடாது, கழுவு. நீர் யார்? நீர் பெரிய எஜமா, நீ தான் தேவனாய் கர்த்தர், நீ கிறிஸ்து, ஏன் காலை கழுவலாமா? அப்போ இயேசு சொன்னார், உன் காலை நான் கழுவ இடம் கொடுக்காட்டி என்னிடத்துல ஒரு பங்கு உனக்கு இல்லை. உடனே பேதுரு சொல்லுவார், ஐயோ அப்படின்னு எனக்கு கால் மட்டும் இல்லை ஆண்டவரே, என் தலையிலிருந்து என் பாதை வரைக்கும் முழுக்க நான் கழுவும். அப்போ இயேசுவோட வார்த்தையை பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள். இந்த இடத்துல இயேசு பேதுருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். முழுகினவன் அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சுத்தமாய் இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்தை எப்போ விடுதலையாக்கப்படுகிறான்? ஞானஸ்நானம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக முன்குறிக்கப்படுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகம் தோற்றம் முன்னதாகவே நம்மை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் மனவாட்டி சபையாக. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தான் அந்த பிக்சருக்குள்ளேயே வரும். நம்ம ஞானஸ்நானமே எடுக்கலை அப்படின்னா, முழுகவே இல்லை அப்படின்னா, நம்ம இன்னும் இந்த மனவாட்டி தகுதிக்குள்ளே வரவே இல்லைன்னு அர்த்தம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதலாக இருந்திருந்தால், அல்லது நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால், நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் அறியாத நாட்களிலும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கலாம். அல்லது யாரோ ஒருத்தர் கட்டாயப்படுத்தினது நிமித்தம் ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதையே தெரியாமல் நீங்கள் ஒரு விளையாட்டாக தண்ணியில் மூழ்கி எடுத்திருந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு விசை மனம் திரும்பி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். நான் குழந்தை ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் என்பது அல்ல. வேதம் சொல்லுது முழுகினவன். அப்போது திருமுழுக்கு ஞானஸ்நானம் தேவனுடைய ஏவுதலினால் எடுக்கப்படுகிற ஒரு அடையாளம். அதான் ரட்சிப்பின் அடையாளம். அப்போ ஞானஸ்நானம் எடுத்தவன் சுத்தமாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன செய்யணுமா? தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த நாம தினந்தோறும் கால்களை கழுவணுமா? கால்களை கழுவுவது என்பது சரீரப்பிரகாரமான கால்களை அல்ல. கால்கள் என்று வேதம் சொல்லும் பொழுது அதனுடைய வாழ்க்கையின் பாதை,
அப்போ ஞானஸ்நானம் எடுத்த நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அனுதின வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் இப்போ சாதாரணமாக வெளியே போயிட்டு வருவோம். வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு நுழையும் பொழுது வெளியில் காலை கழுவிட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். காலில் அசிங்கம் இருக்குது இல்லைங்கிறது அல்ல, வெளியில் போயிட்டு வந்தாலே நம்ம தினம் ஒவ்வொரு முறை என்ன செய்யும், கால்களை கழுவுகிறோம். ஏன் நான் அறிந்தோ அறியாமலோ கட்டாயம் கால்களை தூசி என்ன செய்யும், படியத்தான் செய்யும். ஏன்னா போகிற இடமெல்லாம் அசுத்தம் நிறைந்த உலகம். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம எங்கே போனோம் அறியாமல் நம்முடைய சிந்தனையில், பார்வையில், பேச்சில், நம்முடைய பழக்கங்கள், சுவாபங்களில் ஏதோ ஒரு விதத்தில் தடுமாறுகிற சூழ்நிலைகள் உண்டு. அப்போ அனுதினமும் தேவ சமூகத்தை நம்ம நிதானித்து 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 நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் அருள்நாதர் இயேசு தன் சீசல் கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் கால்களை கழுவ வேண்டும். ஆக பரிசுத்த நீதி என்பது தினந்தோறும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது. ஆகவே மணவாட்டியின் தகுதி என்பது முதலாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆர்வமாகிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி, இயேசுவே உண்மையான தெய்வம், அவரே ஜீவனுடைய தேவன், அவரே சர்வத்தையும் படைத்தவர், அவர் எல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்கிறத விசுவாசம் யாருக்கு உண்டாகி, யார் இயேசுவையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேவன் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். எதை நிமித்தம்? அவர் நமக்காய் ஜீவனை பலியாய் கொடுத்ததினால் அவர் நம்மை தன் பிள்ளைகளாய் இயேசு மூலமாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேவ நீதி சிலுவையில் அவர் நிறைவேற்றினது. அதுதான் வேதம் சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவனும் கெட்டு போகக்கூடாதபடி. அப்போ இயேசு சிலுவையிலே மரித்து ஜீவனை பலியாய் கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது தேவ நீதி நிறைவேற்ற. இதை நம்ம செய்ய முடியாது. இயேசு சிலுவையில் மரித்த அந்த ஸ்தானத்தில் வேறு எந்த மனிதனும் மரிக்க முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதனும் ஸ்திரீயின் வயிற்றில் பாவத்தோடு பிறக்கிறான். இயேசு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானவர், அவர் குற்றமில்லாத இரத்தமுடையவர். ஆகவே இந்த குற்றமில்லாத இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த தேவ நீதியை இயேசு நமக்காய் நிறைவேற்றினார். ஆக இந்த தேவ நீதியினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாம நம்முடைய முடிவு வரைக்கும் நாம் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு அநேகர் தவறாய் உபதேசிக்கிற கள்ள உபதேசங்கள் ஏராளமாய் பெருகிவிட்டது. சிலுவையில் எல்லாம் முடிந்தது. எல்லாம் என்ன முடிந்தது? இன்னைக்கு அநேகர் சொல்கிறது சிலுவையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ நானும் எதையுமே செய்ய முடியாது, ஆகவே சிலுவையில் எல்லாம் இயேசுவா செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்மால பரிசுத்தமாக வாழ முடியாது. அதாவது ஒரிஜினலை சொல்றது போலவே சொல்லி டூப்ளிகேட்டை இணைச்சிடுறது. சிலுவையில் இயேசு செய்து முடித்தார். எதை முடித்தார்? நம்மால் செய்ய முடியாத, பாவத்தின் அடிமைத்தன சங்கிலிருந்து விடுதலை பெற முடியாத அந்த தேவ நீதியை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். இதை நம்மால் செய்ய முடியாது. ஆனால் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தணுமா? இனி என்ன உபதேசிக்கிறார்கள்? இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடித்ததுனால நாம் எந்த கிரியைகளை செய்தாலும் கர்த்தரை பார்ப்பது இல்லை, நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால் உன் கிரியைகளை கர்த்தர் பார்க்கல. நீ ஜெபம் பண்ணுறியா, வேதம் வாசிக்கிறியா, நீ பரிசுத்தமாக வாழ்றியா, உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, உன் பேச்சு எப்படி, உன் கிரியையெல்லாம் கர்த்தர் பார்க்கல. அவர் கிருபையினாலும் ரட்சித்தார், ஆகவே நீ பரலோகத்துக்கு வந்துடுவார். அவர் கள்ள உபதேசம் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்மால் செய்ய முடியாததை சிலுவையில் செய்து முடித்தார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலுவையில் தேவ நீதியை நிறைவேற்றி முடித்தார். அதை நம்மால் செய்ய முடியாது. ஆனால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியை நீக்கி நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது நாம தான் செய்யணும். அப்போ அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். சிலுவையில் இயேசு நமக்கு எல்லாம் செய்து முடித்துட்டார். அந்த
பெற்றுக் கொடுத்ததான் ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கடைசி வரை அதை பாதுகாக்கணும். இதான் நம்ம வேலை. உனக்குள்ளதை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிரு. ரட்சிப்பை நம்மால் சம்பாதிக்க முடியாது. ரட்சிப்பு என்பது கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆனால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் கிரியை, இதுதான் நீதியின் கிரியை. இன்னைக்கு நிறைய பேர் இதை நீ சத்துருடைய வஞ்சகம். அது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக சாத்தான் ஏஜென்ட்டை போல இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் ஏராளமாக அதை சொல்லும் பொழுது நியூ ரெவலேஷன், புதிய வெளிப்பாடா? என்ன புதிய வெளிப்பாடு? சத்தியத்தை மறைக்கிற கள்ள உபதேசங்கள் புதிய வெளிப்பாடுகள் என்று இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, பிரசங்கிக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிராத எந்த வெளிப்பாடும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. அருணாதிரி இயேசுவே சொல்லுகிறார், முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான், தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும், இதற்கு மிஞ்சி ஒருவனும் காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, உன்னால் கழுவ முடியாது என்றால் அது சாத்தானின் உபதேசம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் தினந்தோறும் நம்ம பரிசுத்தமை பாதுகாக்கணும். பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆக நம்ம வாழ்க்கையில் அனுதின சுத்திகரிப்பு, நீதியின் கிரியை இது இருந்தால் தான் நாம் மணவாட்டிங்க லிஸ்ட்லேயே பேர் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுது. யாருடைய பேர்? மணவாட்டி சபை. அந்த பேர் கிறுக்கப்படாமல் பாதுகாக்கணும்னா நீதியின் கிரியைகள் காணப்படணும் வாழ்க்கையில். நீதியின் கிரியைகள் இருந்தால் பெயர் பர்மனெண்ட்டாக இருக்கும். நாம் ஏனோதானோன்னு சொல்லி உலகத்தோடு சமரசமாகி எல்லா மனுஷனை போல பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் பெயர் கிறுக்கப்படும். மோட்ச பயணம்ங்கிற ஒரு புத்தகம் கடந்த நாட்கள் செய்தியில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஜான் பனியன் என்கிற தேவ மனிதன் எழுதின ஒரு நல்ல புத்தகம். அதில் இந்த பரிசுத்தவானின் கிரிகளை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது அவர் வசனத்தை வைத்து கற்பனை கதையாய் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்தினராய் பிரயாணம் பண்ணுகிற அந்த வாழ்க்கை பாதையில் எதெல்லாம் சந்திக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அந்த பிரயாணத்தில் அவன் எப்போ ரட்சிக்கப்பட்டு சிலுவையின் அருகில் வருகிறானோ அப்பொழுது அவன் பாவ மூட்டைகள் அகன்று போகிறது என்பதை சொல்லியிருப்பார். அப்படி பாவ மூட்டை அகன்ற உடனே இப்போ அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் பரலோகத்து பிரயாணம் பண்ணுகிறான். பிரயாணம் பண்ணும் பொழுது இந்த சிலுவையின் அருகில் அவனுக்கு ஒரு சுருள் கொடுக்கப்படும். அந்த சுருளை அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே வந்து சேர்கிற வரைக்கும் அவன் பாதுகாக்கணும். அவன் நித்திய ஜீவனுக்குள்ள வரும்பொழுது அவன் சுருள் பரிசோதிக்கப்படுது, பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு கதையில் சொல்லியிருப்பான். இடையில ஒரு நாள் பிரயாணத்தில் மயக்குகிற இடம் இருக்குது, அந்த கதையில் சொல்லப்படும். அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர் சில சூழலை மயங்கி விடுகிறார். அந்த சுருளை மறந்து விட்டுட்டு போவான். அதாவது மயக்குகிற இந்த உலகத்தில் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போவதற்கான சூழ்நிலைகள் வரும் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. உங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். உண்மையாலுமே வாழ்க்கையில் எந்த பாதையில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், நம்ம எதையெல்லாம் சந்திக்கிறோம், எப்படி வாழ வேண்டும், நல்ல அருமையான புத்தகம் அது. ஆகவே இந்த சுருள் எதற்கு அடையாளம்னா இந்த பரிசுத்தவான் கிரியைகள், ரட்சிப்பு என்கிற கிரியை. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். தினந்தோறும் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு நம் கொடுக்கப்பட்டதான ரட்சிப்பு என்கிற சுருளை வருகை வரைக்கும் காத்து கொண்டால் மணவாட்டியாக கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்னென்ன கிரியை பரிசுத்தவான்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட சபையாகிய நாம நிறைவேற்ற வேண்டிய கிரியைகள் எவைகள்? எது பரிசுத்தவான்களின் கிரியைகள்? ஏற்கனவே ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 5 காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா கொஞ்சம் நிதானித்து பரிசுத்தவான் நீதியை வெளிப்படுத்துவோம். அதுதான் நமக்கு வஸ்திரமாய் கொடுக்கப்படுகிறது. முதலாவது நிறைவேற்ற வேண்டிய நீதி வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், மணவாட்டி சபையாக நம்ம பிரவேசிக்கணும். முதல் தகுதி, மணவாட்டியின் தகுதி ஞானஸ்நானம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் ஜலத்தினால மறுபிறப்படைகிற ஒரு அனுபவம் மணவாட்டிக்கு முதல் தகுதி.
அந்த தகுதி இல்லை அப்படின்னா நான் மனவாட்டியை பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கலாம். என் குடும்பம் எல்லாமே சர்ச்சுக்கு போகிற குடும்பம் தாங்க, நானும் சர்ச்சுக்கு போவேங்க, நானும் ஜெபம் பண்ணுவேங்க, நானும் பைபிள்லாம் வாசித்திருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன், எல்லாம் ரைட். ஜலத்தினால் மறுபிறப்பு அடைந்த அனுபவம் உண்டா? இன்றைக்கி இதுலேயும் சில பேர் நூதனம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் சும்மா. சிலுவையில் இருந்த கல்வன் அவன் ஞானசானம் எடுத்தானா? சரியான கேள்வி. சிலுவையில் இருந்த கல்வன் ஞானசானம் எடுக்கலை. ஆனால் அவனை பார்த்து இயேசு சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்ப. அப்படின்னா நீ இன்னைக்கு சிலுவையில் தொங்கிடு, அப்போது ஞானசானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதோ அதை எடுத்துக்கொள்கிறோம். ஏன் இந்த கல்வன் சிலுவையிலேருந்து அவன் ஞானசானம் எடுக்கலை? அவன் சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியாது, அது அவனுடைய மரண நேரம். அப்போ தான் முதல் முறையாக இயேசுவை கேள்விப்படுகிறான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரவும் முடியாது, அவன் ஞானசானம் எடுக்கவும் முடியாது. அப்போதான் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறான். ஆகவே அவனுக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை சிலுவையிலே கொடுத்துட்டார். ஆனால் எல்லாம் அறிந்திருந்து ஞானஸ்தானம் எடுக்க வாய்ப்பு இருந்து நாம் தட்டி கழிச்சிட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது கள்ள உபதேசம். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ தான் இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அடுத்து நீ மரிக்கத்தான் போகிறீங்கன்னா ஞானஸ்தானம் அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் தெரிந்திருந்து சபைக்கு போகிறோம், இயேசு அறிந்திருக்கிறோம், நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறோம், அல்லது பைபிள் எல்லாம் செய்திருந்தோம். நீ ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் கட்டாயம் பரலோகம் வர முடியாது. புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை சபை நீ வேலை செய்திருக்கலாம், சபையின் கட்டட வேலையில் ஈடுபட்டிருக்கலாம், சபைகளுக்கு பொருளை வாங்கி கொடுத்திருக்கலாம், கிறிஸ்தவ பண்டிகைகள் நீ அனுசரித்திருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் தான் பரலோகம் வர முடியும். வேதத்தில் பிலிப்பு என்கிறதான ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் ஒரு நாள் கர்த்தர் அவனை ஒரு வனாந்தர பகுதியில் அவனை கொண்டு போகிறார். அவன் வனாந்தர பகுதியில் போகும் பொழுது அங்கு ஒரு மந்திரி தேரில் போய் கொண்டிருக்கிறார். எத்தியோப்பியா தேசத்தினுடைய மந்திரி. அவர் இயேசுவை குறித்து அறியாதவர். ஆனால் கையில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் ஒரு பகுதியை எழுதப்பட்ட அந்த தோல் சுருளை வைத்து வாசித்து கொண்டு போகிறார். அந்த பகுதி எதுன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம், இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்ததான பகுதி. அதை வாசித்து கொண்டு அந்த மனிதன் போகும் பொழுது ஆவியானவர் இந்த பிலிப்புவை தேரின் அருகில் போக சொல்கிறார். அங்கே அவனோடு சேர சொல்லும் பொழுது இவன் பேசுகிறான், நீ என்ன வாசித்து கொண்டு இருக்கிறீர்? உடனே அவன் அந்த எத்தியோப்பிய மந்திரி சொல்கிறாரு, நான் அந்த புத்தகத்தை எல்லாம் வாசித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அந்த ஏசாயா புத்தகத்தை வைத்து பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போதான் அந்த எத்தியோப்பிய மந்திரி இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி அவர்தானா? அவர் மூலமாக ரட்சிப்பா? இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த பிரயாணத்திலேயே இந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட உடனே பிலிப்பு ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். நீர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர், ஞானஸ்நானம் அடுத்து எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம். இந்த சத்தியங்களை பிரசங்கிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இந்த சம்பவத்தை பாருங்க. இப்பதான் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்படுகிறார், ஞானஸ்நானத்தை குறித்து சத்தியத்தை கேள்விப்படுகிறார். இயேசுவை 100 விசுவாசம் ஏற்றுக்கொண்ட உடனே போகிற வழியில் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது. இந்த மந்திரி கேட்குறாரு, ஏப்பா தண்ணி இருக்குது, நான் தான் விசுவாசிக்கிறேனே, ஞானஸ்நானம் எடுக்கிறது என்ன தடை? உடனே பிலிப்பு சொல்லி முழு இருதயத்தோட விசுவாசித்தா தடையே இல்லை, ஞானஸ்நானம் எடுத்துடலாம். அப்போவே மந்திரி இறங்கி ஞானஸ்நானத்தை எடுத்துடுறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த மனிதன் ஞானஸ்நானத்துக்கு ஏன் ஒப்பு கொடுத்துருக்கிறான்? சொல்லியிருக்கலாம், நான் தேசத்துக்கு போகிறேன், அங்கே போயிட்டு நான் வீட்டில் ஒரு 2 நாள் ரொம்ப யோசிக்கணும், திடீர்னு ஞானஸ்நானம் எடுக்க முடியும். நம்ம அப்படி தானே சொல்கிறோம்.
பாஸ்டர் ஞானஸ்தானம் குறித்து பேசுனா நானும் யோசிக்கிறேன் பாஸ்டர். இப்படி யோசித்து எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுக்காமே மரித்து போனவர் உண்டு. நாம் எடுக்கலாமா வேண்டாமான்னு நாம் யோசிக்கலாம். ஆனால் நமக்கு நியமித்த நேரத்தில் உண்டாக போகிற மரணம் அது வரலாமா வேண்டாமான்னு யோசிக்காது. நமக்கு எப்போ முடிவு என்று நமக்கு தெரியாது. இந்த மந்திரி நினச்சிருக்கலாம், ஊரில் போய் யோசிக்கலாம், ஏன் ஞானஸ்தானம் எடுத்தான்? அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, அவனுக்குள்ள ஒரு பயம். ஒருவேளை எத்தியோப்பியா தேசத்துக்கு போகிறதுக்குள்ள வருகை இருந்துருச்சுன்னா, நான் தேசத்துக்கு போய் 2 நாள் யோசிக்கிறதுக்குள்ள நான் மரித்து போய்விட்டால், ஐயோ நான் சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானம் எடுக்காமலேயே நான் மரித்து போனால் நான் பரலோகம் போக முடியாதே, ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்த உடனே அவன் அப்பொழுதே ஞானஸ்தானம் எடுத்தான். நம்ம இயேசுவை அறிந்து கொண்டு எத்தனை வருஷ சபைக்கு போகிறோம், ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு எத்தனை தயக்கம். ஐயோ ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும். நீ கைவிடப்பட்டுட்டீன்னா அந்த ஊர் உலகம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டான், என் சொந்த பந்தம் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டான், நான் கிறிஸ்தவன் என்று தெரிந்தால் என் உறவுகள் என்னை பகைக்கும். உறவுகள் பகைப்பதினால் நமக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. அந்த உறவுகளுக்காக நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் நாட்களை கடத்துவாயானால் நீ நஷ்டப்படுவாய், நித்திய ஜீவனை இழப்பாய். இயேசுவை பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்க. அவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தப்ப அவரே ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஞானஸ்தானம் எடுக்க வரும்பொழுது யோவான் ஸ்நானகத்தை எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்த முதல் பாஸ்டர் யோவான் ஸ்நானகன். அவர் இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போ யோவான் ஸ்நானம் இயேசுவை தடுக்கும் பொழுது இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்க. அந்த மத்தேயு 3:14-15 வாசிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். நல்ல கவனி இந்த வார்த்தையை. இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார், யோவான் ஸ்நானன் தடுக்கிறான். ஆண்டவரே நீர் கிறிஸ்து, நான் உம்மிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலான்னு பார்த்தா நீர் எடுக்கிறீரே. அப்போ இயேசு சொல்கிறார் பாருங்க, இப்படி எல்லா நீதியையும். அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இப்படி எல்லா நீதி அப்படின்னா ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதியின் கிரியை. அப்போ ஞானஸ்நானம் என்பது பரிசுத்தவான்களின் நீதியின் கிரியை. அப்போ ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்க வேண்டிய தேவன் நமக்கு கொடுத்ததான கிரியை, நம்மளை எதிர்பார்க்கிற நீதியின் கிரியை. அது சொல்லும் பொழுது இந்த நீதின்னு சொல்லல அவர், இப்படி எல்லா நீதி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் ஒரு நீதியின் கிரியை, அதே போல இன்னும் அநேக நீதியின் கிரியைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதனால தான் எல்லா நீதிகளை. அப்போ ஞானஸ்நானம் ஒரு நீதியின் கிரியை. இந்த ஞானஸ்நானத்தை போல இது ஆரம்பமான பரிசுத்தவான்களின் கிரியை. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதே போல அநேக நீதியான கிரியைகள் வேதத்தில் சொல்லப்படுகிறதை நிறைவேற்ற வேண்டும். இயேசு மனிதனாய் வந்த பொழுது அவரே அந்த நீதியின் கிரியை நிறைவேற்றுவார்னா நீங்கள் நானும். அது கருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பாயானால் தயவு செய்து காலை தள்ளாதீங்க. உங்களுக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியுமா? உங்களுக்கு இயேசு எப்போ சபை எடுத்துக்கொள்ள போகிறாங்க தெரியுமா? அந்த நேரம் நமக்கு தெரியாது. அவர் சத்தியத்தை அறியாது இருந்தால் வேற, நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காத கிறிஸ்தவன் அல்ல, பரலோகம் வரவும் முடியாது. முதல் கிரியை ஞானஸ்நானம். ரெண்டாவது நம்மளுடைய என்ன கிரியை வெளிப்படணும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்ல கவனிங்க, இங்கு சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். சொல்லிட்டு பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. முதல்ல ஞானஸ்நானம் முதல் தகுதி. அடுத்து சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். நம்ம எப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வந்து விடுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் அபிஷேகத்துக்கு தனி கிளாஸ், அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங், இதெல்லாம் மாய்மாலமான காரியம். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யாமல் நம்ம ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஒருவேளை 4 பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக ஞானஸ்நானம் எடுக்கிறது வேற. ஐயோ நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஒரு ஏவுதல் உண்டாகுது பார்த்தீங்களா? அந்த ஞானஸ்நானம் எடுக்க முடியாது.
நான் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும், நான் பரலோகத்துக்கு போக முடியும் என்ற ஒரு பயபக்தியும், அந்த ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்ங்கிற வாஞ்சையும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வரும், ஆவியானவருடைய கிரியை உள்ளே வரும் பொழுது, அப்போ நம்ம எப்போ ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் வந்து விடுகிறார். இப்போ நமக்குள்ளே வந்திருக்கிற ஆவியானவரோடு நாம் தினந்தோறும் சரியான ஒரு உறவு வைத்திருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அவருடையவன் அல்ல என்று சொன்னால், ஆவியான ஏவுதலினால் ஞானஸ்நானம் பெற்ற ஒருவன் காலப்போக்கில் ஆவியானவருடைய உறவை இழந்து விட்டால் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியான நமக்குள்ளே தங்குகிறார். அந்த ஆவியானவரோட தினந்தோறும் உறவு இருக்கணும். நமக்கு உறவு எப்படி சொன்னால், அந்த ஆவியானவருடைய லீடிங், ஆவியானவருடைய நடத்துதல் அவசியம். எப்படி அப்படின்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினாலும் ஒரு ஸ்டெபிளைசர்னு சொல்லி வெளியே ஒரு பாக்ஸ் கொடுப்பான். இப்போ வரும்பொழுது அது இன்பில்ட் ஸ்டெபிளைசர் அப்படின்றாங்க. உள்ளேயே அது என்ன செய்து தர்றாங்க, வைத்தர்றாங்க. அது உள்ளே தான் இருக்குது. அதே போல் தான் ஸ்டெபிளைசர் உள்ளே இருந்து எப்படி அந்த ஃப்ளக்சுவேஷன், அந்த மின்சாரத்தினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகளை அது சரிபடுத்தி அது பாதுகாக்குதோ, அதே போல் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியான நமக்கு உள்ளே தங்கி விடுகிறார். இந்த ஆவியானவர் நாம் போராட்டத்தின் நிமித்தம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறார். மிகுந்த சந்தோஷத்தினால் நம் வழி தவறும் பொழுது நம்மை சிர்சித்து சீர்படுத்தி நம்ம நேரான பாதை நடத்துகிறார். அப்போ இந்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மை வழி நடத்தணும். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை உணரணும். நாம் வழி தவறி போகும் பொழுது நாம் சரிபட வேண்டிய காரியங்களை உணரணும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ தினந்தோறும் ஆவியானோட ஒரு உறவு இருந்தால் தான் நாம் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, ஆனால் ஆவியானவர் பேசுகிறதுன்னு என்னென்னு எனக்கு தெரியாது, ஜெபம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆகவே வேத அழகாக சொல்கிறது யோவான் 3:3 ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடையாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போது ஆவியினால மறுபிறப்பு, ஆவியினால மறுபிறப்பு, ஜலத்தினால மறுபிறப்பு என்பது வாழ்க்கையில் ஒரே நாள். ஒரு நாள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நம்ம டெய்லி ஞானஸ்நானம் எடுப்பதில்லை, வாரந்தோறும் நாம் ஞானஸ்நானம் எடுப்பதில்லை. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனால் ஆவியினால் உண்டாகிற மறுபிறப்பு என்பது தினந்தோறும் நம்ம மறுபிறப்பு, தினந்தோறும் ஆவியானவரால் சுத்திகரிக்கப்படுவது. எப்படி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உள்ளான காரியத்தை தினந்தோறும் நமக்கு உணர்த்தி நம்மை ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துவதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ளணும். இந்த ஆவியானவர் தான் தினந்தோறும் நம்ம ஜெபிக்கும்படி தூண்டுகிறார். இந்த ஆவியானவர் தான் நம்ம வேத வாசிக்கும்படி தூண்டுகிறார். இந்த ஆவியானவர் தான் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நாம் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு உணர்த்து வைக்கிறார். இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம ஆவியானவர்களோட உறவை கட் பண்ணிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் சில பேருக்கு செல்ஃபோன் கால் பண்ணோம் அப்படின்னா தொடர்பு எல்லைக்கு அப்பால். அதே போல தான் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியானவர்களோட தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்துடுறோம். அவரோடு நம்மோடு பேசுகிறத உணராத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுறோம். இது பரிதாபமான காரியம். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை உணர்கிற அனுபவம் அவசியம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இல்லை அப்படின்னா நீங்கள் தேவஸ்வன் முழங்கால் படியிடுங்க. ஆவியானவரோடுங்கிற உறவை எது உடைச்சது? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவமா, அல்லது கர்த்தனோடு பேசுகிற வார்த்தை கீழ்ப்படியாமல் நீ துணிகரமாக நடந்ததா, அல்லது உங்களுக்குள்ள சில தவறுகளா? உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பேசுகிற சின்ன சின்ன வார்த்தை கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. அதாவது ஆவியானவரோடு உறவு யாருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னா, ஆவியானவர் பேசுகிற சின்ன சின்ன வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கும் ஆவியானவர் உறவு மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும். அது நல்ல ஒரு ஆசீர்வாதம் உறவாக இருக்கும். பிரசங்க நேரத்தில் அல்லது ஜெப நேரத்தில் வேத வாசிக்கும் பொழுது சின்ன சின்ன காரியத்தை ஆவியான பேசும்பொழுது உடனே கீழ்ப்படுகிற அனுபவம். சாதாரணமாக சில மனிதர்களே பாருங்களேன், நம்ம சொல்கிற விஷயத்தை யார் உடனே செய்வாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம அதிகமாக பேசுவோம், அவங்கள்ட்ட தான் நம்ம அதிக ஷேர் பண்ணுவோம், அவங்கள்ட்ட தான் நம்ம அதிக எதிர்பார்ப்பும் வைத்திருப்போம். நம்ம என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாதவங்க நம்ம முடிவுக்கு வந்துடுவோம். இவன்ட்ட என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான், இவன்ட்ட சொல்கிறது சொல்லாமலேயே இருந்துடலாம். இதே தாங்க ஆவியான உறவும். நீங்கள் ஆவியானவர் பேசுகிற எந்த வார்த்தை கீழ்ப்படியலைன்னா நீங்கள் அந்த உறவில் வளர முடியாது. நீங்கள் திருமணம் பண்ணுங்க, ஆவியானவரோடு இருக்கிற உறவில்
நாம் வளர வேண்டியது அவசியம். முதலாவது ஞானஸ்தானம் என்கிற தகுதி, ரெண்டாவது ஆவியானவரின் உறவு, அது இருக்கா நிதானிங்க. மூன்றாவது மணவாட்டின் தகுதி என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி கிறிஸ்தவ ஜீவியத்தில் பரிசுத்தவான்களின் நீதியுள்ள கிரியைகளில் நாம் நாளுக்கு நாள் வளரணும் அப்படின்னா எதில் வாஞ்சையாக இருக்கணுமா? களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். முதல் ஞானஸ்தானம் என்கிற தகுதி. ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுத்த பொழுது நமக்குள்ளே வந்திருக்கிற ஆவியானவரோடு நல்ல ஒரு உறவு. அடுத்து நாம் என்ன செய்யணுமா? வசனத்திலே நாம் கட்டப்படணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை அப்படி எந்த தாயும் விட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை வளரணும்னா அதுக்கு தேவை பால். அப்போ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, அது 50 வயசு ரட்சிக்கப்பட்டாலும் சரி, 20 வயசு ரட்சிக்கப்பட்டாலும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பிறந்த குழந்தை, அந்த குழந்தையாகிய கிறிஸ்தவன் நாளுக்கு நாள் வளரணும்னா வசனம் என்கிற ஞானப்பால் தேவை. இன்னைக்கு சாத்தான் என்ன செய்துட்டான் அப்படின்னா, இந்த ஞானப்பாலை தான் சபையிலேருந்து பிடுங்கிட்டான். சபையில் விசுவாசிகள் வளர்வதற்கு தேவை இசைக்கருவிகள் அல்ல. சபையில் விசுவாசிகள் வளர்வதற்கு தேவை நூதனமான கதைகளோ கட்டுக்கதைகளோ அல்லது பண்டிகை ஆசரிப்புகளோ அல்ல, வசனம் என்கிற ஞானப்பால். இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது? குழந்தை பிறந்துருச்சுன்னா குறைஞ்சது நீங்கள் 1 வயதுக்கு தாய்ப்பால் கட்டாயம் கொடுங்க. ஏனென்றால் அப்படி அந்த பால், அந்த குழந்தை பால் குடித்து வளரல அப்படின்னா வளரும், சரீரத்தை வளர்ந்துருக்கும், ஆனால் நோய்களை எதிர்க்கிறதான எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு இருக்காது. அதே போல தான் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தினால் ஒரு விசுவாசி வளரலைன்னா பாவம் என்கிற நோய் எதிர்க்கும் பொழுது அதை எதிர்த்து போராடுகிற பலனற்றவனாக இருப்பான். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் பிரியமாக வாழ முடியல, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபைக்கு போகிறாங்க, எல்லாம் ஆராதிக்கிறாங்க, பணம் காசு கொடுக்குறாங்க, ஊழியமும் செய்கிறாங்க, ஆனால் சில பாவத்தை விட்டு மனம் திரும்ப முடியல. அந்த பாவத்தை விட முடியாத பலவீனம் எதனால்? வசனம் என்கிற ஞானப்பால் உள்ள இல்லை. இன்றைக்கி அதனால தான் சபையில் பிரசங்க நேரம் குறைஞ்சி போச்சு. ஆராதனை என்கிற பெயரில் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஆராதனை என்கிற பெயரில் ஜனங்களை வஞ்சிக்கிற அநேக காரணம் சபைக்குள்ளே புகுந்து விட்டது. பிரசங்க நேரம் தான் குறைஞ்சிருச்சு. நீ ஊழியக்காரில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? முன்ன மாதிரி இல்லை பாஸ்டர், ஜனங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வசனம் கேட்குறதா இல்லை, கேட்க முடியறதில்ல அவங்களுக்கு. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்து அனுப்பிடுறோம். அதே விசுவாசி பல மணி நேரம் ஆராதனை என்கிற பெயரில் உட்கார்றாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களும் வசனத்தை குறைச்சிட்டாங்க. காரணம் என்ன? இது சத்துருவின் வஞ்சகம். விசுவாசி கட்டப்படுவது வசனம் என்கிற களங்கமில்லாத ஞானப்பால். அல்லேலூயா. அந்த பவுல் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் சபையை எப்படி சுத்திகரிக்கிறாராம்? திருவசனம், வசனத்தை கொண்டு சபையை சுத்திகரிக்கிறாராம். அப்போ பரிசுத்தவானின் நீதினா என்ன? மாம்சத்திலும் ஆவியில் உண்டான அசுத்தமான காரியங்களை எதை கொண்டு நாம் சுத்திகரிக்கிறோம்? வசனம் என்கிற சௌகாரம், வசனம் என்கிற அந்த சுத்திகரிப்பை கொண்டு தான் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள முடியும். வசனத்தால் மனிதனை சுத்திகரிக்கும். வசனம் உள்ள போக போகத்தான் உள்ள இருக்கிற அசுத்தங்கள் உணர்த்தப்படும், வெளியேறும்.
ஆகவே தான் எபிரேயர் 4:12 வாசித்து பாருங்க. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் அதுக்கு கருக்குள்ளது வசனமாம். இந்த வசனம் என்ன செய்யும்னா ஒரு மனிதனுக்குள்ள ஊடுருவி போய் அந்த மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரியமில்லாமல் என்ன இருக்கிறது, அதை வகையறுத்து அதை நமக்கு சுட்டி காட்டி நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்தி நம்மை சுத்திகரிக்கிற வல்லமை கர்த்தருடைய வசனத்துக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்திலே நான் கட்டப்படுகிறேன். நான் தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குதா? வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. வேதத்தை எப்படி வாசிக்கணுமா? சங்கீதம் 1:2 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த வேத வசனத்தின் மேல் நமக்கு ஒரு பிரியம் இருக்கணும், ஒரு நேசம். இன்னைக்கு செல்போன் மேலே இருக்கிற நேசம் இன்னைக்கு அநேகர் பைபிள் மேலே இல்லை. 1000 முறை செல்போனை தேய்ச்செடுக்கிறோம், ஒரு முறை கூட ஒரு நாள் பைபிளை பிரிக்கிறது இல்லை. பரிதாபமான வாழ்க்கை இது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கணும் யாராக இருந்தாலும் சரி, வேத வசனத்தை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரன் பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் ஊழிய செய்கிறவர்களாக இருக்கலாம், வருகையில் கட்டாயம் கைவிடப்படுவீங்க. இந்த வேத வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். இந்த வசனம் இல்லைன்னா சுத்திகரிப்பு இருக்காது. குளிக்கிறவன் தான் சுத்தமாக இருப்பான். குளிக்கிற பழக்கமே இல்லைன்னா கட்டாயம் அவன் எந்த அழுக்கு மேலே படாமல் இருந்தாலும் நாற்றமாக தான் இருப்பான். அதே போல தான் வசனம் என்கிற சுத்திகரிக்கிற சவுக்காரம் உள்ளே போனால் தான் சுத்திகரிப்பு. இந்த வசனம் வாசிக்கிற பழக்கமே உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பார்வைக்கு நீங்கள் விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு நீ வேசிக்கல்லனாக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு நீங்கள் கொலைகாரனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் என்கிற சவுக்காரம் உள்ளே போகாதனால் உங்களை அறியாத அநேக மறைமுகமான பாவங்களினால் நீங்கள் கரைபட்டு இருக்கிறீங்க. வருகையில் கட்டாயம் கைவிடப்படுவீங்க. உணர்ந்து கொண்டு மனம் திரும்புங்க. இந்த வசனம் வாஸ்தவம், இது கண்ணாடி. யாக்கோபு அப்படிதான் சொல்லுகிறார். இந்த வசனம் நம்ம முகத்தை காண்பிக்கிற கண்ணாடி போல நம்ம யார் எப்படி என்பதை படம் பிடித்து காட்டிவிடும். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. வசனத்தை வாசிக்கத்தான் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர ஆரம்பிப்போம். வசனத்தை வாசிக்கத்தான் தேவையில்லாத கிளைகளெல்லாம் நமக்குள்ள வெட்டப்படும். ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னா தேவையில்லாமல் வர அந்த கிளைகளை அப்பப்போ கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கழிக்க தான் நல்லா. அந்த தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மரம் ஸ்ட்ராங்காக வரணும், நல்ல பெருத்து வரணும்னா அந்த தேக்கு மரத்தை வளர்க்குறவங்க அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா அதன் கிளைகளை கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கழிப்பாங்க, ஏன் வெட்டி விடுறாங்கன்னா இந்த கிளை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வளர விடாது. அந்த கிளைகளை கழிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த நடுமரம் நல்ல உயரமாக வளரும், பருத்ததாய் வளரும். அதே போல தான் நமக்குள்ள தேவையில்லாமல் வருகிறதுகளை வெட்டி கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. அதை வெட்டி விடுகிற அந்த காரியம் வசனம் தான் செய்யும். அது ஆண்டே சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க. யோவான் 15:7-8 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நல்ல கவனி. இந்த இடத்துல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்க என்னிலும் நான் உங்கள் நிலைத்திருந்தால் அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். என் வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீங்க. என்னில் நிலைத்திருந்தால் நல்ல கனிகளை கொடுப்பீங்க. அதாவது இங்கே திராட்சை செடியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் என்னிலே இணைந்திருக்கிற கொடிகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த கொடி, திராட்சை கொடி மெயினான செடியில் இணைஞ்சிருந்தா தான் இந்த செடியிலிருந்து வருகிறதான அந்த வேறு உறிஞ்செடுக்கிறதான எல்லா தாது உப்புகள், மினரல்ஸ், வாட்டர் எல்லாமே கிளைகளுக்கு வரும். அப்போ தான் அந்த கிளைகளில் கனிகள் நல்லா வரும். இந்த கிளை நான் தான் நிறைய இலை விட்டுட்டேனே, நான் தான் நல்லா வளர்ந்துட்டேனேன்னு சொல்லி செடியை விட்டு விலகி போச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது வாடி வதங்கி செத்து போயிடும். தோட்டக்காரன் அதெல்லாம் வாரி வெளிச்சு நெருப்பில் போட்டு எரிச்சிருவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னில் நினைச்சிருந்தா தான் கனி கொடுப்பேன், என்னில் கனி கொடுத்தா தான் பரலோகத்துக்கு வருவேன். அப்போ என்ன நினைச்சிருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? என் வசனம் உனக்குள்ளே இருந்தால். அப்போ வசனம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம ஏசப்பாவோடு இணைஞ்சிருக்கிறோம், அவர் சீசராக இருக்கிறோம், நாம் பரலோகத்துக்கு வருவோம். அப்படியே நீங்கள் எதிர்மறையாக பாருங்கள்,
வசனம் நமக்குள்ளே இல்லைன்னா, வசனம் வாசிக்கிற பழக்கம் இல்லாவிட்டால், வேத வசனத்தோடு நம்ம நல்ல ஈடுபாடு இல்லாவிட்டால், இயேசு விட்டு நம்ம விலகி இருக்கிற கொடிகள்னு அர்த்தம். இந்த கொடிகள் எல்லாம் வாடி வதங்கி போயிருக்கும். அதாவது கனிகள் கொடுக்க முடியாது. வசனம் இல்லைன்னா நாம் ஆண்டு பிரியமாக வாழ முடியாது. முடிவிலே ஒன்று சேர்த்து அக்னியாகிய நரகக்கடலில் தள்ளப்படுவோம். அப்போ இந்த வேத வசனம் எவ்வளோ முக்கியங்கிறத யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேகருக்கு இது ஒரு விளையாட்டு புத்தகமாக போயிடுச்சு. பைபிள் தானே, ஏதாவது சர்ச்சுக்கு தூக்கிட்டு போகிறோமா, அப்படி கையில் எடுத்துகிட்டு போகிறோமா, பைபிளை நாலு சபையில் புரட்டினோமா, அதோட பைபிளை தூக்கி வீட்டில் போட்டோம். தயவு செய்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. இந்த வேத புத்தகம் ஏதோ சபை கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் மட்டும் அல்ல. நீங்கள் தினந்தோறும் வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் எழுதி கொடுத்த மகிமையான தேவ வார்த்தைகள். இந்த வசனம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரும். இந்த வசனம் தான் உங்களை தகுதிப்படுத்தும். அப்போ தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. இந்த வசனத்தில் வாழ பழகுங்க. நீங்களே யோசித்து பாருங்கள், ரட்சிக்கப்படி எவ்வளோ வருஷமாச்சு? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எத்தனை பேர் முழு வேதாகமத்தையும் ஒரு முறையாலும் படிச்சிருப்பீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேருக்கு வெறும் சங்கீதம் மட்டும்தான் வாசிக்கிற பழக்கம், சில பேர் நீதிமொழிகள் மட்டும் வாசிக்கிற பழக்கம். தயவு செய்து சொல்லுகிறேன், முழு வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. தினந்தோறும் வேதத்தை வாசித்து வாசித்து எத்தனை முறை முழு வேதத்தையும் படித்து முடித்திருந்தாலும் சாகர வரைக்கும் வசனம் வாசிக்கிட்டே இருங்க. வசனத்தான் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அப்போ மனவாட்டியின் தகுதி, மூணாவது தகுதி வசனத்திலே கட்டப்பட வேண்டும். நான்காவது என்ன தகுதி? 2 கொரிந்தியர் 6:17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவர் நடுவிலிருந்து பிரிந்து? பவுல் சில கொரிந்து சபையை பார்த்து, பாவ வாழ்க்கையில் தாறுமாறாய் வாழ்கிற உலக ஜனங்களை விட்டு பிரிந்து போய், அப்படின்னா பிரிந்து போய் எங்கேயோ காட்டுக்குள்ள வாழுன்னு சொல்லலை. நீ இருக்கிற இடத்துல அவங்கள விட வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படி பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை விட்டு நீ பிரிந்து, அவங்க அசுத்தமானவைகளை சாதாரண காரியம், இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒரு தப்பில்லைன்னு செய்கிறார்களே, அந்த அசுத்தமான நீ தொற்றாத. அவங்க செய்கிறதான பாவக்கிரியில் நீ செய்யாத. அவங்க பாவ வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ ஒப்புக்கொடு என்று பவுல் சபைக்கு சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவசியம். நம்ம எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பொழுதே நாம் உலகத்திலிருந்து, உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து நாம் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு விட்டோம். உலகத்திலே இருந்தாலும் நாம் பரலோகத்துக்குரியவர்களாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் உலக ஜனங்களை போல வாழாமல் ஒரு வித்தியாசமான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஒருவேளை நீ வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, அல்லது நீ தொழில் பண்ணுகிற அந்த தொழில் சார்ந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் மட்டும் கிறிஸ்துவலாக இருக்கலாம். மற்றவர் எல்லாருமே உலக பிரகாரமாய் அவங்க பேச்சு, நடக்க, பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நாம் வித்தியாசமானவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், வசனத்தின்படி வாழ வேண்டியவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த வசனம் 6ஆம் அதிகாரம் முடியும் பொழுது அவர் நடுவிலிருந்து வேறு பிரிந்து போய் அசுத்தமான தொடாதுன்னு சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கும் பொழுது அதை வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். நல்ல கவனிங்க. இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஒண்ணா இணைந்தது. அதாவது அதிகார பிரிப்புங்கிறது பவுலடியார் எழுதும் பொழுது இப்படி 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வசனம் அப்படிலாம் எழுதலை. அவங்க எழுதும் பொழுது ஒரு நெடு கட்டுரையாக தான் எழுதி அனுப்புனாங்க. பிற்காலத்தில் வந்த பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் தான் படிப்பதற்கு எளிமையாக இருக்க அதிகாரம்லாம் பிரித்தாங்க. ஆனால் பவுல் எழுதும்பொழுது எப்படி எழுதியிருப்பாருன்னு 7ஆம் அதிகாரங்கிற தலைப்பெல்லாம் கிடையாது.
17-18 அப்புறம் அடுத்த வசனம் வருது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? நீங்கள் என் குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியில் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்போ நம்முடைய அசுத்தத்தெல்லாம் நீக்கி நம்ம பரிசுத்தத்தில் வளரணும்னா எப்படி வளரணும்? அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமான தொடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி இருந்தால் தான் பரிசுத்தம் வாழ முடியும். அவங்களும் சினிமா தேட்டர் போகிறாங்க, அவங்களும் இப்படிப்பட்ட பாவம் பழக்கத்தை செய்கிறாங்க, அவங்களும் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஒரு சகோதரனிடத்தில் பேசும்பொழுது சொன்னார், மதுபானம் குடிக்கிறதான தப்பு, பீர் எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸ் தானே பாஸ்டர், அது ஹாட் ட்ரிங்க்ஸ் இல்லை, பீர் குடிக்கலாமே. ஒரு சகோதரத்தை கேட்டார், பீர் குடிக்கலாமே, அது தப்பு கிடையாது. அதாவது வேதம் அது அசுத்தம் என்று சொன்னால் அசுத்தம் தான். எனக்கு உலகத்தை ஹாட் ட்ரிங்க்ஸில் வச்சா என்ன, கூல் ட்ரிங்க்ஸில் வச்சா என்ன? நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா இந்த மதுபானங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிறான், அதுக்கு நம்ம வாங்கி குடிக்க முடியுமா? வேதம் ஒரு காரியத்தை பாவம் என்று சொன்னால், இன்னும் சினிமா பார்க்க என்ன பாஷை தப்பு இருக்குது? அது பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிட்டு போயிடுறோமே, நம்ம ஏமாற்றி கொள்கிறது. வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ பக்தி விருத்தி உண்டாக்குறத நம்ம அனுபவிக்கலாம். உலகத்தை சொல்ல சினிமா என்னப்பா, அது என்டர்டெயின்மெண்ட்ப்பா, அதெல்லாம் பார்க்கலன்னா தப்பு. உடனே நம்ம ஆளுங்க அதுக்கு அதை கேட்டு நாம் அந்த வழியை பின்பற்றுகிறோம். நமக்கு தெரியும், நம்ம ஆவியில் உணர்ந்திருப்போம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் கூட சீர்கெட்டு போவது ஏன்? ஊழியக்காரர்களுடைய ட்ரெஸ் கோடு மாறி போனது, அலங்காரங்கள் மாறி போனது, பேச்சு மாறி போனது, பிரசங்க நடைகள் மாறி போனது. இன்னைக்கு ஆராதனை என்கிற பேரில் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? சினிமாவுக்குள்ளேருந்து வந்தது. அதுக்கு ஒரு ஊழியக்கார விளக்கம் கொடுக்குறாரு, நம்மளை பார்த்தா அவன் கற்றுக்கிட்டான், அது இன்னும் மோசம். அசுத்தமானது அது பக்தி விருத்தி எது அசுத்தம்? இதுக்கு எந்த விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. அசுத்தம் எது? எனக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்காத எந்த காரியமும் அசுத்தம் தான். ஆவிக்குரிய காரியம் கட்டாயம் பக்தி விருத்தி உண்டாக்கும். இப்போ வேதம் வாசிக்கிறது அசுத்தமா? கிடையாது. ஏன்? அது எனக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குது. ஜெபிக்கிறது எனக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. ஒரு நல்ல ஆவிக்குரிய தெய்வ பயமுள்ள ஒரு சகோதரனோடு ஆவிக்குரிய காரியங்களை பேசும் பொழுது எனக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்குறது. அது எனக்கு பிரியமானது, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் இன்னொரு நபரோடு பேசும் பொழுது எனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கலை, ஜெபிக்கணும் ஒரு வாஞ்சை உண்டாகலை, வேதம் வாசிக்கணும் வாஞ்சை உண்டாகலை. மாறாக ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு இருதல் சிந்த தடுமாறுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அசுத்தம். பக்தி விருத்தி உண்டாக்குதுன்னா அது பரிசுத்தம். பக்தி விருத்தி உண்டாக்காவிட்டால், ஒருவேளை அந்த நேரத்தில் நீ பாவம் செய்யாவிட்டாலும் பக்தி விருத்தி உண்டாக்கலைன்னா அது அசுத்தம். இன்னைக்கு உனக்குள்ள அது கரையை உண்டாக்காவிட்டாலும் கட்டாயம் ஒரு நாள் கரையை உண்டாக்கும். சினிமா பார்க்கறதுல ஒரு தப்பு பண்ணலை, இன்னைக்கு நீ தப்பு பண்ணலை. ஆனால் இன்றைக்கு நீ பார்த்ததான சில காட்சிகளை சாத்தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ நீ ஜெபத்தில் கொஞ்சம் தடுமாறுகிற, எப்போ ஆண்டோட உறவில் கொஞ்சம் தடுமாறுன்னு பார்ப்பான். கொஞ்சம் நீ அப்படி லைட்டாக விலகும் பொழுது என்னைக்கோ பார்த்த காட்சிகளை ரீகால் பண்ணுவான், உனக்கு போட்டு போட்டு காட்டுவான். சிந்தையில் ஓடிக்கிட்டே இருக்கும், கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மளை அறியாமலே தடுமாற ஆரம்பிப்போம். ஆகவே தான் சொல்ல, பக்தி விருத்தி உண்டாக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்டோட நான் பழகிறதுனால எந்த விதமான பக்தி விருத்தி உண்டாக்கலை. ஒன்று உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கலை, ஆனால் அந்த நபரோடு நான் பேசுவதனால் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுக்குள்ள ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறேன் என்றால் பரவாயில்ல. ஆனால் எந்த விதமான ஆவிக்குரிய அடையாளமும் நடக்கலை என்றால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ஆபத்து. ஒரு ஃப்ரெண்டோட பழகிறதுனால நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் வளருவதுக்கு வாய்ப்பே இல்லைனா அந்த ஃப்ரெண்டை கட் பண்ணிடு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கண்ணை பிடுங்கி போட்டுரு. நீ ஒத்த கண்ணா பரலோகம் வந்துடலாம், நீ ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் பரலோகம் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சு நரகத்துக்கு போகிறத காட்டணும், ஃப்ரெண்டு இல்லாமல் பரலோகத்துக்கு வந்துடலாம். அப்போ பக்தி விருத்தி உண்டாக்காத எந்த காரியமானாலும் அதை நம்ம எடுத்து போடுவது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும்
வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நல்ல கவனிங்க. ஒரு பெரிய வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம். இந்த பெரிய வீடு தான் சபை. அந்த சபைக்குள்ள இருக்கிற பாத்திரங்கள் தான் நீங்களும் நானும். இந்த பாத்திரத்தில் சில கனத்துக்குரியதாக இருக்குதா, சில கனவீனத்துக்குரியது. கனவீனங்கிறது வெயிட் அல்ல, மதிப்பு. இங்கே கனம் என்று சொல்லுவது வெயிட்டை சொல்லலை, வேல்யூ. அதாவது பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனம் இல்லாது அப்படின்னு எடுத்துக்கோங்க. கனம் உள்ளதுங்கிறது அந்த எஜமானால மதிக்க தகுந்த பாத்திரம், விரும்ப தகுந்த பாத்திரம், பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். கனவீனங்கிறது இது எதுக்கடா இருந்துக்கிட்டு, இது வேஸ்ட்டு அப்படிங்கிற பாத்திரம் தான் கனவீன பாத்திரம். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க சபைக்குள்ளே? தேவனுடைய பார்வையில் கனவீன லிஸ்ட்டாக, கனமுள்ள லிஸ்ட்டா? எது கனமுள்ள பாத்திரமா? வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அப்போ யார் கனத்துக்குரியவர் என்றால் இவைகளை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்ற. எவைகளை விட்டு? இந்த முந்தின அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தீமோத்தேயு பவுல் சொல்கிறாரு, சீர்கேடான பேச்சு, வீணான அசுத்தமான காரியம். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. இந்த பாலியத்துக்குரிய பாவம் இவைகளை எல்லாம் விட்டு விலகி யார் தன்னை பரிசுத்தமுள்ளவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தான் இயேசுப பார்வையில் கனமுள்ள பாத்திரம். இந்த கனமுள்ள பாத்திரம் தான் ஒரு நாள் மணவாட்டியாக வரப்போகிறது. அல்லேலூயா. மணவாட்டின் தகுதி என்ன? பிரித்தெடுக்கப்பட்டது. ஒருவேளை சபைக்குள்ளே இருந்தாலும் சில பேர் சபைக்குள்ளே இருந்தும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவர்களை பார்த்து நாம் மாறிடக்கூடாது. சபைக்குள்ளே இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், பாவத்தை விட்டு விலகினவர்களாய், எங்கே இருக்கிறோமோ அங்கே பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கணும். சபைக்குள்ளையாக இருந்தாலும், வேலை செய்ய இடமா இருந்தாலும், ஒரு வேளை 100 பேருக்கு மத்தியில் நம்ம இருக்கலாம். 99 பேர் கர்த்தரை அறியாதவங்க. ஆனால் ஒரு ஆள் நம்ம அங்கே ஹைலைட்டாக இருக்கணும். எதுக்கு ஹைலைட்டாக இருக்கணும்? பரிசுத்தத்திற்கு. 99 பேர் சேர்ந்து ஒரு பாவம் செய்யும் பொழுது, ஐயோ 99 பேர் அங்கே தானே போகிறாங்க, நான் தனியே எப்படி இந்த பரிசுத்த பாதையில் போகிறது? தடுமாறாதீங்க. பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது. அதை தெரிந்து கொள்ளுகிறவர்களோ கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். குவான்டிட்டி ரொம்ப குறைவான். பரலோகத்துக்கு போகிற பாதையில் நடக்கிறவர்கள். விசாலமான பாதையில் ஏராளமான பேர் போவாங்க. அது முடிவு கேடு, அழிவு. உனக்கு அந்த பாதை வேண்டாம். உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எத்தனை அசுத்தமானவை செய்தாலும் அவர்கள் மத்தியில் பரிசுத்தமாக வாழுங்க. அதுதான் மணவாட்டியினுடைய தகுதி. அல்லேலூயா. காரணம் என்ன? லேவியராகமம் 20:26 வாசித்து பாருங்க. நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தம், எனக்கேற்ற பரிசுத்தமாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். இயேசுபா நம்மளை தெரிஞ்சு கொண்டதே மற்ற ஜனங்களை விட்டு நாம் வித்தியாசமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவங்களைப் போலவே அருவருப்பான பேச்சு, அருவருப்பான ட்ரெஸ்ஸு, அருவருப்பான பழக்கம், தகாத உறவுகள் வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை வாழுவோம். மணவாட்டி வேறு பிரிக்கப்பட்டவள். அவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், சாக்கடைக்கு மத்தியில் இருந்தாலும் அவள் வேறு பிரிக்கப்பட்டவளாக இருப்பாள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குப்பையில் கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம்தான். அது இருக்கிற இடம் குப்பையாக இருக்கலாம், ஆனால் குப்பையில் இருக்கிறவங்களுக்காக தன்னை ஒரு குப்பையாக மாற்றிக்காது, அங்கே மின்னிட்டு கிடக்கும். அதே போல தான் நம்ம இருக்கிற இடம் அசுத்தமாக இருந்தாலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அடுத்த 5வது காரியம் எது? மணவாட்டியின் தகுதி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி
இனி எவ்விதமா இருப்போம் என்று எவனும் வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் யோவான் சொல்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஒரு நாள் வரப்போகிறது, இயேசு வெளிப்பட போகிறார். அப்போ 3ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் என்று எதை யோவான் சொல்கிறாரு? வருகையை குறித்த நம்பிக்கை உள்ளவன் எவனும். ஒரு நாள் இயேசப்பா வரப்போறாரு, அவர் ஒரு நாள் நான் பார்க்க போறேன், அவர் எப்படி இருக்கிறாரோ நானும் அப்படியே மாறப்போகிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை உள்ளவன் எவனும் எப்படி இருப்பானா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். அப்ப மனவாட்டியோட தகுதி என்ன? வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. சாதாரணமாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் சாதாரணமாக இருந்த பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்த்து இந்த மாப்பிள்ளையை பிடிச்சி, மாப்பிள்ளைக்கு இவங்களை பிடிச்சி, பேச்சுவார்த்தை முடிஞ்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நார்மலாக இருந்த மணப்பெண்ணுடைய சிந்தை, நடக்க, பேச்சு எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அவங்க மென்டாலிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, கல்யாணத்தையே நினச்சிருப்பாங்க. அது வரைக்கும் மேக்கப் பண்ணாத அந்த மணப்பெண் மேக்கப்பில் அதிக சிந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. சமையலே கற்றுக்காத அந்த மணப்பெண் சமையலை கற்றுக்க விரும்புவாள். எதுக்காக? கல்யாணம் வரப்போ மைண்ட் எல்லாமே கல்யாணத்தை மேலே திரும்பிடும். அதுதான் உண்மையான ஒரு மணப்பெண்ணுடைய இருதயத்தின் எண்ணம். அதே எண்ணம் தான் நமக்கு இருக்கணுமா? என்ன எண்ணம்? எப்போ மணவாளன் வரப்போறாரு, எப்போ நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், வருகை குறித்த சிந்தை நமக்கு அவசியம். அந்த சிந்தை இருந்துட்டாலே நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமா? ஆகதான் யோவான் சொல்றார் பாருங்க, இந்த நம்பிக்கை, வருகை எதிர்பார்த்து யார் இருக்கிறாங்களோ என்ன செய்வாங்களாம்? அவர் சுத்தமாக இருப்பது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்வாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகை குறித்த சிந்தை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் பரிசுத்தமாக வாழ விரும்புவாங்க. வருகை குறித்து எண்ணமே இல்லைன்னா பரிசுத்தம் வாழ என்ன செய்ய மாட்டோம். நீ புரிந்து ஒரு மணி சொல்கிறேன், நம்ம வருகை குறித்து ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இன்னைக்கு ஏசப்பா வந்துட்டாருன்னா நான் கைவிடப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வழினா ஒரு பாவம் வந்து நம்ம இழுக்குது. ஆனால் நமக்குள்ள என்ன பயம் இருக்குது? இன்னைக்கு ஏசப்பா வந்துட்டான கைவிடப்பட்டக்கூடாது. இந்த பயம் இருந்துச்சுன்னா பாவம் இழுக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? ஐயோ இந்த பாவம் செய்துட்டா, ஒருவேளை இன்னைக்கு ஏசப்பா வந்தால் நான் கைவிடப்பட்டுருவேனே, நான் கைவிடப்பட்டக்கூடாது, ஆகவே இந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன். அப்போ வருகை குறித்த ஜாக்கிரதை, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தினந்தோறும் தன்னை சுத்திகரிப்பார்கள். ஒரு கிறிஸ்தவ துணிகரமாக பாவம் செய்கிறானா ஒரே காரணம் தான், வருகை குறித்த சிந்தை இல்லை அவங்களுக்குள்ள. வருகை வந்துட்டாலே ஐயோ கைவிடப்படக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை வந்துடும். அந்த வருகை குறித்து எண்ணமே இன்னைக்கு இல்லைன்னா துணிகரமாய் பாவம் செய்வார்கள். அதனால தான் இன்னைக்கு சாத்தான் சபைகளில் வருகையை குறித்த செய்தியை மழுங்கடித்து விட்டான். ஒரு காலத்தில் சபைகளில் மாசத்தில் ஒரு சண்டே கட்டாயம் வருகை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து, எச்சரிப்பை குறித்து பயங்கரமாய் கண்டித்து உணர்த்துவார்கள். ஒரு சண்டே கட்டாயம் வருகை குறித்த செய்தி இருக்கும் சபைகளில். இன்னைக்கு வருகை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்கள், வருகை குறித்து பேசுகிற சபைகள் ரொம்ப சொற்பம். கேட்டால் ஐயோ ஜனங்கள் பயப்படுறாங்க. அந்த பயம் இல்லாதனால தான் துணிகரமாக பாவம் செய்கிறான். ஐயோ ஜனங்கள் பயப்படுவாங்க, ஜனங்கள் நடுக்குவாங்க, ஜனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து. இதில் புதுசாக விளக்கம் வேற. அவனே நொந்து போய் வெந்து போய் சபைக்குள்ளே வரான். அவனை போய் நீ வருகைக்கு ஆயத்தமாக பரிசுத்தமாக வாழு, நீ பாவஞ்ச நல்லது போய் ஏன் அவனை போய் கடிந்து கொள்ளணும்? அவனே நொந்து போய் வந்திருக்கிறான். நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் சிந்தாத, நீ உன்னை ஆற்றுவார், இப்படி சொன்னாதானே ஏற்றுக்கொள்ளுவான். ஒரு மனுஷன் காலில் புண்ணாகி ரணம் சீல் நிறைஞ்சி கால் ரணமாய் ஹாஸ்பிட்டலுக்கு வரான்னா வழி இல்லாமல் வருவான். வேதனையோடு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருப்பான். டாக்டர் பார்த்துட்டு பாவம் இவனே பல நாள் இந்த புண்ணுனால வேதனையோடு இருக்கிறான், இப்போ போய் அவனை கிழிச்சி சீல் பிதுக்கினா ரொம்ப வேதனைப்படுவானே அப்படின்னு ஒரு டாக்டர் யோசித்தானா அவன் டாக்டரே கிடையாது. உண்மையான டாக்டர் என்ன செய்வான்? வலி வேதனைப்பட்டது உண்மைதான், இந்த சீல்னால தான் வேதனைப்படுறான், வலியோட வலியா இதை நல்லா பிதிக்கி எடுத்துட்டோம்னா இவன் காலம்பூரா நல்லா இருப்பான். அந்த சீலை பிதிக்கி எடுக்கும் போது வலி அதிகமாகும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி சீலை பிதிக்கி எடுத்துட்டா அவன் கால் சுகமாக இருக்கும், லைஃப்லாம் நல்லா இருப்பான். அவன் வேதனைப்படுவான்னு சொல்லி மேலே மருந்து பூசி அனுப்பிட்டா ஒரே வாரத்தில் காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இன்னைக்கு சபைகள் அப்படி தான் மாறிடுச்சு.
எனக்கு அருமையானவர்களே, வருகை குறித்து சொல்லுகிறாரா இல்லையோ ஒரு காரணம் புரிந்து கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு பழைய பாடல் உண்டு, சேவல் கூவிடும் நேரமோ, அதிகாலையோ, ராக்காலமோ, சாயங்கால நேரமோ, எப்பொழுதோ இயேசு வருவார். ஆக வருகை எப்படி இருக்கும் எந்த நேரம் தெரியாது. கட்டாயம் வரப்போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. அவர் சுத்தமாக இருப்பது போல நம்மையும் சுத்திகரிக்கணுமா? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மத்த 24:13 வாசித்து பாருங்க, முடிவு பரியந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்து நிலை நிற்கணும். அந்த உலகத்தில் நம்ம அனுதினமும் நீதியான கிரியைகளினால நம்மை அலங்கரிக்கணும். நம்ம அலங்கரிக்கும் பொழுதுதான் நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த நீதியின் கிரியைகள் நமக்கு மெல்லிய வஸ்திரமாய் தரப்படும். இந்த நீதியின் கிரியைகள் இருக்கிற 5 காரியம் பார்த்தோம். 1 ஞானஸ்நானம், 2 ஆவியானோடு இருக்கிற உறவு, அவர் நடத்துதல், 3 வசனத்திலே கட்டப்படுவது, 4 பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, 5 வருகை குறித்ததான எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. இது எனக்குள்ளே இருக்கா? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனா? ஆவியான தினந்தோறும் நடத்துகிறதை என்னால் உணர முடியுதா? தினந்தோறும் வசனத்தில் வாழ்கிற பழக்கம் எனக்கு இருக்குதா? 4 நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன். என்னை பார்க்குறவங்க அவங்க கிறிஸ்தவங்க, ஆகவே வித்தியாசமாக இருக்கிறாங்க, தெய்வ பயத்தோடு வாழ்கிறாங்க சொல்ல முடியுமா? நான் தினந்தோறும் வருகை குறித்து எதிர்பார்ப்போடு வாழ்கிறேன்னா? இந்த தகுதியில் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். மணவாட்டியின் தகுதி அவசியம். அடுத்து 6, இப்போ 5 மணவாட்டி தகுதியை பார்த்துட்டோம். 6 கல்யாண விருந்திலே பங்கெடுக்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 19:9 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இங்க கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. இங்கே என்று எழுது யோவானுக்கு சொல்லப்படுது, அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்று எழுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எழுத்தின்படியாக விருந்தாளிகள் இருப்பாங்க. ஒரு கல்யாண வீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, அது கூட இன்வைட் பண்ணதான ஒரு கூட்டம் இருக்கும். இவங்களாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த விருந்தாளிகள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திலும் விருந்தாளிகள் இருப்பார்கள். யோவானுக்கு என்று எழுது என்று சொல்லப்படுவது என்றால் வார்த்தையின்படியே அப்படி நடக்கும். யார் இந்த விருந்தாளிகள்? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையைத்தான் அப்படி சொல்லப்படுகிறது. கொஞ்சம் லாஜிக்காக யோசித்து பாருங்க. கல்யாண நாளுக்கு வான்னு சொல்லி பொண்ணுக்கு இன்விடேஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மாப்பிள்ளை விடாமலும் போயிட்டு பொண்ணுக்கு போய், ஏமா உனக்கு இந்த தேதியில் கல்யாணம் இருக்குதுமா, கட்டாய கல்யாணத்துக்கு வந்துரு, இன்விடேஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கல்யாணத்தில் முக்கிய இடமே அந்த அம்மா தான். அப்போது மனைவியாக வரப்போகிற மணப்பெண்ணுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுவது இல்லை. அப்போ யார் இவங்க? கட்டாயம் மணவாட்டியாக இருக்க முடியாது. அப்போ இந்த விருந்தாளிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை கிடையாது. அப்படியானால் யார் இந்த விருந்தாளிகள்? இப்போ வாசிங்க, யோவான் 3:29. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. யார் சொல்றதுன்னா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மணவாட்டி உடையவன் தான் மணவாளன், மணவாளன் தோழனும் மணவாளனுக்கு அருகில இருப்பான். அந்த மணவாளனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ இருக்குது. எந்த சந்தோஷம்? மணவாளனின் தோழனுக்கு உண்டான சந்தோஷம் எனக்குன்றார். அப்போ தன்னை யார் என்றார் யோவான் ஸ்நானகன்? நான் மணவாளனின் தோழன். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் மணவாட்டி கிடையாது, நான் மணவாளனின் தோழன். அதாவது விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதாவது மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது சபை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் விசுவாசி ஏற்றுக்கொண்ட சபைத்தான் மணவாட்டி. சபை எப்போ உருவாச்சு? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பு உண்டானது தான் சபை. அந்த நாட்களிலிருந்து வருகை வரைக்கும் இருக்கிற சபைத்தான் மணவாட்டி. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பு இருந்ததான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே, அது தாவீதா இருந்தாலும் சரி, ஆபிரகாமா இருந்தாலும் சரி,
சாலமோனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் மணவாட்டிகள் அல்ல. எல்லாருமே மணவாளின் தோழர்கள், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். யார் அப்படின்னா, வேதத்தில் முதல் பரிசுத்தவானாய் சொல்லப்பட்ட ஆபேலில் இருந்து கடைசி பரிசுத்தவானாய் இருக்கிற யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இருக்கிறதான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதாவது பழைய ஏற்பாடு நாட்களிலிருந்து, அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற காலம் வரைக்கும் மரித்ததான பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் பாதாளம் என்கிறதான இடத்திலே இளைப்பாரி கொண்டிருந்தது. பாவத்திலே மரித்ததான துன்மார்க்கர்களுடைய ஆத்மாவோ தாழ்ந்த பாதாளத்திலே வேதனைப்பட்டிருந்தது. இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது, அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, அவருடைய ஆவி அந்த பாதாளம், அதாவது பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்து இளைப்பாரி கொண்டிருக்கிறதான அந்த பாதாளத்துக்கு சென்று சிறையாக்கப்பட்ட சிறைப்படுத்தி கொண்டு போனார். அப்பொழுது பரதீசி பரலோகம் அருகிலே கொண்டு போகப்பட்டது. அந்த பரதீசில தான் இயேசு ஊமை சொல்லும் பொழுது லாசரு, அந்த ஐஸ்வர்யன் ஊமையில் ஐஸ்வர்யவான் லாசருவை ஆபிரகாம் அடியில் பார்க்கிறான். அதாவது பாதாளம், தாழ்ந்த பாதாளம். அந்த பாதாளம் என்பதுதான் பரிசுத்த இளைப்பாறின இடம். அந்த பாதாளத்தை தான் இயேசுவின் மரணத்துக்கு பின்பதாக அது பரதீசாக அது உயர்த்தப்பட்டது. இப்போ அந்த பரதீசில இளைப்பாரி கொண்டிருக்கிறதான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் வருகையில் உயிர்த்தெழும்பு எழும்புவார்கள். மணவாட்டியாக அல்ல, விருந்துக்கு அழைக்கப்பட்ட மணவாளனின் தோழனாக எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும், வருகைக்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் பரதீசில் இளைப்பாறுவார்கள். இப்போ அந்த பரதீசில் இளைப்பாறுதான பரிசுத்தவான்கள் இயேசுவின் வருகையில் உயிரோடு எழும்பும் பொழுது சபை மணவாட்டியாக உயிரோடு எழும்பும். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் தோழர்களாக எழும்புவார்கள். இவர்கள் விருந்தில் அழைக்கப்பட்டவர்களாய் வருவாங்க. அதை குறித்து இன்னொரு வார்த்தையும் வாசிங்களேன். மத்தேயு 11:11 வாசிங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசுவே சொல்றாரு, பூமியிலே ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த தீர்க்கதரிசிகள்ல யோவான் ஸ்நானகனை விட பெரிய ஒருத்தனுமே இல்லை. இவனுக்கு முன்னாடியும் கிடையாது, இவனுக்கு பின்னாடி இதை போல பிறக்கணும் இல்லைன்ட்டார். அவ்வளோ ஒரு டாப் உலகத்தில் தீர்க்கதரிசியாக பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகன். அது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு வரும்போது பரலோகத்தில் சிறியவன் என்று சொல்லப்படுகிறவன் கூட யோவான் ஸ்நானனோட எப்படி இருப்பானா? பெரிய. அங்கே என்ன பரலோகத்தில் பெரியவன் சிறியவன்? அங்கே வரும்பொழுது நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கப்படுது. ஒரு கிஃப்ட்டுமே வாங்காமல் அந்த அழிவில்லாத கிரீடத்தை மட்டும் வாங்கிட்டு ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதுக்கான ஒரு பரிசு மட்டும் வாங்கிட்டு சாதாரணமாக இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் கூட யோவான் ஸ்நானனோட பெரியவனா. காரணம் என்னென்னா, ஒருவேளை வெகுமதி குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் மணவாட்டி தகுதி. ஆனால் யோவான் ஸ்நானன் பூமியில் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மணவாட்டி தகுதி இல்லை. கல்யாண வீட்டில் விருந்தாளிகள் அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு அழைக்க வர்ற யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எப்பேருடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிற மணப்பெண்ணை விட அவங்க ரொம்ப முக்கியம் கிடையாது. வாங்க மாமா, நல்லா இருக்கிறீங்களா மாமா சொல்லிட்டு சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார்? மாப்பிள்ளை மணப்பெண்கிட்ட தான். அப்போ விருந்தாளியை விட மாப்பிள்ளைக்கு மணப்பெண் தான் முக்கியம். அப்போ நம்ம நிலைமை எவ்வளோ மேன்மை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாவீதை விட, யோவான் ஸ்நானகனை விட, ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, எலியாவை விட, இப்படி எல்லா விதமான பழைய பரிசுத்தவான்களை விட நீங்களும் நானும் இயேசுவின் பார்வையில் விலையேற பெற்ற மணவாட்டி தகுதியுடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தகுதியை கடைசி வரை காத்துக்கொள்ளணும். தாவீது கூட நம்ம ஸ்தானத்தை நிற்க முடியாது. இங்கே ஆண்டவருக்கு பல காரியம் செய்தவர் தான். நம்ம ஸ்தானத்தை தாவீது நிற்க முடியாது. நமக்கு தான் அந்த தகுதி, இயேசுவுக்கு அருகில் இருக்கிற தகுதி. அதனால தான் ஆவியான் எச்சரிப்பை சொல்றார் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:11 வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனுக்குள்ளதை எடுத்துக்கொள்ளாதபடி. எது? இந்த மணவாட்டின் தகுதி யாரு பறிச்சிடாம காத்துக்கோங்க. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை விட நம்ம பாக்கியவான்கள். அந்த தகுதியை காத்துக்கொள்ளுங்க. ஆகவே
கல்யாண விருந்து என்பது மகிமையானது. அந்த விருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஆபேலிலிருந்து யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள் விருந்தாளிகளை வருவார்கள். ஆனால் அவர்களை விட நாம் மேன்மையானவர்கள். மணவாட்டியாக மணவாளன் இயேசுவின் அருகிலே நாம் இருப்போம். அடுத்தது 7வது, மணவாட்டி தங்கும் நகரம். யோவான் 14:2 வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இது எதன் அடிப்படையில்னா, யூதருடைய பாரம்பரியம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணை நிச்சயாதம் பண்ணிவிட்டால் இந்த மாப்பிள்ளை என்ன செய்வார் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டணும். இவர் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். தனக்கு வரப்போகிற மனைவிக்காக இந்த மாப்பிள்ளை சொந்த வீடு கட்டணும். வீடு கட்டி கல்யாணம் முடித்த உடனேயே இந்த மணப்பெண்ணை கொண்டு போய் தான் கட்டின வீட்டில் வைத்து அவர் குடும்பம் நடத்தணும். இதான் யூத பாரம்பரிய கல்யாண முறை. இன்றைக்கி சில ஊரில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, மாப்பிள்ளை சொந்த வீடு இருக்குதா அப்படின்னு. வீடு இருந்தால் தான் பொண்ணையே கொடுப்பான். இன்றைக்கி யூத பாரம்பரியத்தில் மாப்பிள்ளை கட்டாயம் வீடு கட்டணும். இதை தான் ஏசு சொல்கிறாரு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, நான் போய் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு வீட்டை என்ன செய்ய போகிறேன், கட்ட போகிறேன். ஆக இப்போது ஏசு என்ன செய்கிறாருன்னா, நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வாசஸ்தலத்தை கட்டி முடித்த உடனே நம்ம அழைச்சிட்டு பார்த்து வருவார். அழைச்சிக்கிட்டு நேராக கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். பரிசெல்லாம் கொடுத்து கல்யாணம்லாம் முடிய போகுது. கல்யாணம் முடித்த உடனேயே சாதாரணமாக கல்யாணம் முடித்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை எங்கே போவாங்க, ஹனிமூன் போவாங்க. அதே போல் நமக்கு ஹனிமூன்லாம் உண்டு. ஹனிமூன் முடித்த உடனேயே நம்மை கத்தை எங்கே கூப்பிட்டு போகிறாரு, அவர் கட்டின வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த வீட்டில் தான் காலாகாலமாக இயேசுவோடு இருக்க போகிறோம். எது அந்த வீடு? வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:9-10. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதாவது எருசலேமாகிய ஒரு பரிசுத்த நகரம். அந்த தூதன் உனக்கு மணவாட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு யோவான் ஒரு மலை மேல் நிற்க வச்சு காட்டினா ஒரு நகரம் இறங்கி வருது பரலோகத்தை விட்டு. அது குறித்து 2ஆம் வசனத்தில் வாசிங்களேன். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இந்த புதிய எருசலேம் தான் இயேசு உங்களுக்காக எனக்காக கட்டியிருக்கிற வீடு. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே நாம் இந்த புதிய எருசலேமில் தான், அதாவது கல்யாணம்லாம் முடிஞ்சு ஹனிமூனாக இந்த பூமிக்கு வரப்போகிறோம். அதெல்லாம் முடிஞ்சு திருமணம் பர்மனெண்ட்டாக கூட்டிட்டு போய் வைக்கும்போது இயேசு நம்மை வைப்பது புதிய எருசலேம். சபை அங்கே புதிய எருசலேமில், அந்த புதிய எருசலேமில் தான் இயேசுவும் இருப்பார், நாமும் இருப்போம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், அப்போ பரலோகன்றாங்களே, இங்கே வசனம் என்ன சொல்லுது? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று. 2ஆம் வசனம் வாசிங்களேன். 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இப்போ அந்த புதிய எருசலேம் எங்கிருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. இந்த புதிய எருசலேம் தான் வாழ போகிறோம். அப்போ நம்ம பரலோகத்தில் இருக்க மாட்டோமா அப்படின்னு கேள்வி எழும்பலாம். இந்த கேள்விக்கு விளக்கத்தை இந்த 21ஆம் அதிகாரம் சொல்கிறாங்க உங்களுக்கு. பரலோகம்னா என்ன, புதிய எருசலேம்னா என்ன? ஆனால் நம்ம புதிய எருசலேமில் கர்த்தர் வைக்க போகிறார். அந்த புதிய எருசலேம் கர்த்தர் நமக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த நேசத்தினால நமக்காக பார்த்து கட்டின வீடு இந்த புதிய எருசலேம். அது எப்படி இருக்குமா? 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா? தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அவ்வளவு கர்த்தரின் மகிமைங்கிறது யாராலும் விவரிக்க முடியாதது. அப்படிப்பட்ட மகிமை இந்த நகரத்தை மூடி இருக்குமாம்.
அந்த புதிய எருசலேம் தேவன் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணினது. இந்த புதிய எருசலேம் எவ்வளோ மகிமையாக இருக்கும் என்பதை 26 அதிகாரம் சொல்கிறேன். இயேசு கட்டின வீடு சாதாரண வீடு அல்ல. அந்த அந்த மகிமையை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு அற்பமாக தெரியும். இங்கே சொந்த வீடு இல்லையே, ஐயோ கால் கிரவுண்ட் இடம் இல்லையே, மண் இல்லையே, கவலையே பட மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு கட்டப்பட்டிருக்கிறதான வீடு நம்ம கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு மகிமையான ஒரு வீடு. அந்த வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அந்த கல்யாண வீட்டில் பிரவேசிக்க போகிறோம். கல்யாணம் முடிந்து நமக்கு ஒரு நகரம் உண்டு, நமக்கு ஒரு வீடு உண்டு. அங்கே நாம் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தல் 19:10 வாசிங்க. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். இந்த வெளிப்பாடெல்லாம் யோவானுக்கு இந்த தூதன் காட்டினோன்னு யோவானுடைய சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே தூதன் காலில் விழுந்துட்டான். ஏன் விழுந்தான் அப்படின்னா யோவான் விக்கிரகாரம் செய்கிற ஆள் கிடையாது. யோவானுக்கு தெரியும் இயேசு மட்டும் தொழுது கொள்ளணும்னு. அவர் தெரியாத கிடையாது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தை பார்க்குறாரு, கல்யாண காட்சியை பார்க்குறாரு. ஏன்னா இவரும் கல்யாணத்துக்கு மணவாட்டி வரப்போகிறாரு. அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் அவர் அங்கே போகலை, தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பார்த்தோன்னே சந்தோஷம். எருசலேம் நகரத்தை பார்க்குறாரு. அவரால் சந்தோஷம் மிகுதி தாங்க முடியல. யோவான் அந்த தூதன் காலிலே விழுந்துட்டார். அப்போ தூதன் சொல்கிறார், பாருங்க, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு கூட சேர்ந்து நானும் ஒரு ஊழியக்காரன் தான். இயேசுவை மட்டும் தேவனை மட்டும் என்ன செய்யணுமா? தொழுது. இதை நம்ம தெரிந்து கொண்ட காரியம் என்னென்னா, நாம் யார் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. அப்பா அம்மா காலில் கூட விழுந்து வணங்கக்கூடாதா? கூடாது. அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். ஆனால் காலில் விழுந்து வணங்குவது என்பது இயேசுவின் பாதத்தில் மட்டும்தான் விடணும். பெற்றவங்க கால், பெரியவங்க கால், அவர்களை கனப்படுத்தணும், அவளை மரியாதை கொடுக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய அத்தனை கன மரியாதை. ஆனால் காலில் விழுவது என்பது தேவனுடைய பாதத்தில் மட்டும்தான். அதான் தூதன் இங்கே யோவானுக்கு சொல்லுகிறார். ஆகவே தான் அதை நாம் கற்றுக்கொள்ளணும். ஆக இந்த 19 அதிகாரம் 10 நாம் பார்க்குறது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அதில் மணவாளன் யார், மணவாட்டி யார், கல்யாணம் நடக்கிற இடம் எங்கே, அதை குறித்து பீமா நியாயத்தீர்ப்பை பார்த்தோம். 4வது மணவாட்டிக்குரிய பரிசுகள் என்ன, 5வது மணவாட்டியின் தகுதி என்ன, 6வது கல்யாணத்தின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார், 7வதாக அந்த நகரம், அதாவது மணவாட்டியினுடைய தங்குகிற நகரம் எது என்று 7 காரியங்களை இந்த 10 வசனத்தில் ஆட்டுக்குடன் கல்யாணம் தலைப்பில் பார்த்தோம். ஆக இந்த கல்யாணம் என்பது ஒரு மகிமையானது. அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். அதை கடைசி வரை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் தகுதி இழந்துடாதீங்க. முடிவு வரை நிலைநிறுங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுங்க. தினந்தோறும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை கீழ்ப்பிடிங்க. வசனத்தை தினந்தோறும் தியானிங்க. ஜெபத்தில் தரித்திருங்க. ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிக நேரம் செலவழிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த உண்மையிலவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, மணவாளனாம் இயேசு மணவாட்டி அழைத்து போகும்படி சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறதான இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மணவாட்டி என்கிற தகுதியை நம்ம காத்திருக்கிறோமா? கொஞ்சம் நிதானித்து நம்ம எல்லா தேவ சமுதாயம் ஒப்பு கொடுப்போமா? இந்த சதை கேட்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, மணவாட்டி என்கிற தகுதி உனக்குள்ள உண்டா? கொஞ்சம் நிதானித்து பார். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் என்கிற தகுதி உனக்கு இருக்கிறதா? ஆவியானோட உறவு என்கிற தகுதி இருக்கிறதா? வசனத்தில் கட்டப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறதா? வேறு விரிக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிற அனுபவம் இருக்கிறதா? வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏக்கம் உனக்குள்ள இருக்கிறதா? இந்த தகுதி இல்லாவிட்டால் நீ வருகையில் பரிதபிக்கப்படுவாயே. இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதலா இருந்தால் இந்த ராத்திரி வேளையில் ஒப்புக்கொடுங்க. இயேசுப்பா, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் காலம் தாழ்த்த மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை ஆவியானவர் பல நாட்களோடு பேசியிருந்தோம், நீ கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு கதறி ஜெபியுங்க. ஆவியானவரே, நீர் என்னோடு எத்தனை முறை ஜெபிக்கும்படி பேசியிருக்கிறீர். இந்த சுவாபத்தை மாற்றிக்கொள்ளும்படி பேசியிருக்கிறீர். உம்முடைய வேலையை செய்யும்படி பேசியிருக்கிறீர். என்னுடைய ஊழியத்துக்கு எத்தனை முறை அழைத்தீர்
ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே என்று ஒருவேளை நீங்கள் வழிதவறி இருந்தால் புலம்பி அழுது ஒப்புக் கொடுங்க ஆண்டு சத்தத்துக்கு. வேதத்தை வாசிக்கிற பழக்கமே உங்களுக்குள் இல்லாதிருந்தால் இந்த ராத்திரி வேளையிலிருந்து ஆரம்பிங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. அருமையான சகோதரா சகோதரி, இந்த வேத வசனத்தான் உன்னை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளது. இந்த சவுக்காரம் உனக்குள்ள வரும்பொழுது தான் உன் உள்ளான வாழ்க்கை பரிசுத்தமாகுமே. நீங்கள் ஒப்புக்கொடு, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி ஒப்புக்கொடு. உலக ஜனனுடைய சமரசம் ஆயிடாத. உலக ஜனங்களை பார்த்து ஐயோ நான் மாத்திரம் வித்தியாசமாக இருந்தா, நான் மாத்திரம் பொய் சொல்லாமல் இருந்தா, நான் மாத்திரம் இந்த இடத்துக்கு போகாமல் இருந்தா எனவே வித்தியாசம் பார்ப்பார் என்று சொல்லி உலக ஜனங்களின் அசுத்தத்தை நீ தொட ஒப்பு கொடுத்துறாத. உலகம் உன்னை அற்பமாய் பேசினாலும், உலகம் உன்னை கேலி கிண்டல் செய்தாலும், நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன் ஒப்புக்கொடு. உனக்கு கர்த்தர் கொடுத்த மகிமையான அந்த நித்திய ஜீவன் எத்தனை விலையேற பெற்று உணர்ந்து கொள். வருகை குறித்த ஏக்கமும் எதிர்பார்ப்போம் என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இயேசுப்பா வந்தா நான் வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டுமே என்கிற ஏக்கத்தோடு வாழ ஒப்புக்கொடு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீதாவுடைய மனவாட்டி. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை காட்டிலும் எத்தனை அதிக பாக்கியத்தை கத்த உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ இழந்து போயிடாத. அவர் வரும் அளவும் உனக்குள்ளதை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நீ காத்துக்கொள் என்று கத்த உணர்த்துகிறாரே. இந்த ராத்திரி ஒப்பு கொடுப்பாயா. ரீபா லாது ரானாதா ராலா ஷிகாபா ராதானா ரிகாலாது ரியானி மராதா ராலாது ரானாமா. கத்த நல்லவர். ஸ்தோத்திரம். மணவாளனாம் இயேசு மணவாட்டியாகி உங்களையும் என்னையும் அழைத்து போக சீக்கிரம் வரப்போகிறார். ஐயோ, அந்த நாள் எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை அது ஆனந்தமான நாள். அது அந்த நாளை இழந்துடாம அந்த நாளுக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையின்படியே நான் வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே அந்த கல்யாண விருந்துக்கு நாங்கள் தகுதிப்பட மணவாட்டி ஆகிய நாங்கள் ஆண்டவர் மணவாட்டியின் தகுதியை காத்துக்கொள்ள தேவரீர் உதவி செய்யும். அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான நீதி ஆகிய அந்த வஸ்திரத்தை நாங்கள் ஆண்டவரை எங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள கத்த உதவி செய்யும். இந்த சதை கற்கிற எல்லார் மேலேயும் தேவக்கரம் இறங்கட்டும். வரிக்கு ஒவ்வொரு ஆயத்தமாக உதவி செய்யும். கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.